வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் வானொலி. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை ஆபரேஷன் தியேட்டர். இது நான் எழுதின முற்றிலும் கற்பனையான துப்பறியும் கதை. வாங்க கதைய ஆரம்பிக்கலாம். அத்தியாயம் 1. அது ஒரு பிரபல மருத்துவமனை. அந்த தெருவுக்கே அதுதான் அடையாளம். ஆனாலும் பெருமை கொள்ளாமல் மற்ற கட்டிடங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துவிட்டு சற்று உள்ளடங்கி தனித்து உயர்ந்து கம்பீரமாக விளங்கி கொண்டு இருந்தது. அந்த மருத்துவமனையின் தாழ்வாரங்கள் மிகவும் அமைதியாக இருந்தது. அந்த மருத்துவமனை சுவற்றில் இருக்கும் மங்கலான பச்சை வண்ண விளக்குகள் மட்டும் மின்னிக் கொண்டு இருந்தது. அந்த தாழ்வாரத்தில்தான் ஆபரேஷன் தியேட்டர் இருக்கிறது. அந்த தாழ்வாரம் வழியாக ஒரு நர்ஸ் நடந்து வந்து கொண்டிருந்தாள். அந்த ஆபரேஷன் தியேட்டரின் கனமான ஸ்டீல் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தாள். அடுத்த நொடி அவளின் அலறல் சத்தம் 8 திசைகளிலும் எதிரொலித்தது. அறுவை சிகிச்சை மேசையில் டாக்டர் அர்ஜுன் வர்மா உயிரற்ற நிலையில் கிடந்தார். நர்ஸின் அலறல் சத்தம் கேட்டு மருத்துவமனையில் வேலை பார்க்கும் மற்ற ஸ்டாஃப்ஸ் அனைவரும் வேகமாக ஆபரேஷன் தியேட்டருக்கு வந்தார்கள். அங்கே அசையாமல் இருக்கும் டாக்டர் அர்ஜுன் வர்மாவை பார்த்து திடுக்கிட்டு போனார்கள். மருத்துவமனையின் புரோட்டோகால் என்னவென்றால், மருத்துவர்கள் யாராவது மருத்துவமனையில் இறந்துவிட்டால் உடனே போலீசுக்கு தகவல் கொடுக்க வேண்டும். அதன் அடிப்படையில் அட்மினிஸ்ட்ரேஷனில் வேலை பார்க்கும் கீதா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் செய்தாள். தகவல் தெரிந்ததும் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் அவருடைய டீமோடு மருத்துவமனைக்கு வந்தார். ஆபரேஷன் தியேட்டரின் மேசையில் விழுந்து கிடக்கும் டாக்டர் அர்ஜுன் வர்மாவின் அருகில் வந்தார் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ். மானிட்டரில் டாக்டரின் இதய துடிப்பு, ஆக்சிஜன் லெவல் எதுவுமே காட்டவில்லை. பிளாட் லைன்ஸ்களை மட்டும்தான் மானிட்டர் காட்டியது. எந்த அசைவோ சிக்னலோ இல்லை. டாக்டரின் கையில் சர்ஜிக்கல் கிளவுஸ் மாட்டப்பட்டு இருந்தது. அவருடைய கை அனஸ்தீசியா மிஷின்ஸ் கண்ட்ரோல் பேனலுக்கு அருகில் இருந்தது. அவரின் உடல் ஆபரேஷன் தியேட்டர் மேசையின் மீது அசையாமல் கிடந்தது. இதில் இருந்து அவர் ஏதோ வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அவருக்கு ஏதோ நிகழ்ந்திருக்கிறது. அதன் காரணமாக அவர் மேசையின் மீது விழுந்திருக்கிறார். உயிர் பிரிந்திருக்கிறது என்பதை இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் புரிந்து கொண்டார். பின் ஆபரேஷன் தியேட்டரை சுற்றி பார்த்தார். நடந்தது என்ன என்பதை யூகித்தது போல் தலையை ஆட்டினார். பின் சொன்னார், ஓவர் டோஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். மேபி மிஷின் ஃபெயிலியரா கூட இருக்கலாம். பார்க்கலாம் என்ன நடந்திருக்குன்னு என்று சொல்லிவிட்டு அவருடன் வந்த காவல் அதிகாரிகளை பார்த்து சொன்னார், போஸ்ட்மார்ட்டமுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஃபாரன்சிக் டீமை வர சொல்லுங்க. இந்த ரூமுக்கு சீல் வைங்க. நம்ம அனுமதி இல்லாம யாரும் உள்ள வரக்கூடாது. 2 கான்ஸ்டபிள்ஸ் மட்டும் காவலுக்கு வெளியில இருங்க என்று இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் சொல்லிவிட்டு சென்றதும் வேலைகள் மும்மரமாக நடந்தது. போலீசார் விரைவாக அந்த அறைக்கு சீல் வைத்தார்கள். 2 கான்ஸ்டபிள்ஸ் மட்டும் அந்த அறைக்கு வெளியில் காவல் இருந்தார்கள். பிரபல அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் அர்ஜுன் வர்மா இறந்து விட்டார் என்ற செய்தி நகரம் முழுவதும் காட்டுத்தீ போல் பரவியது. மறுநாள் காலை AK லா ஃபர்மில் மும்மரமாக வேலை பார்த்து கொண்டு இருந்தார்கள் நமது காவியாவும் அஞ்சலியும். அப்பொழுது டிவியில் டாக்டர் அர்ஜுன் வர்மா பற்றிய பிரேக்கிங் நியூஸ் போய்கொண்டு இருந்தது. அதனை பார்த்ததும் இருவரும் திடுக்கிட்டு எழுந்து நின்றார்கள். ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அப்பொழுது கதவு தட்டப்படும் ஓசை கேட்டது. மே கம்மின் என்ற ஒரு பெண் குரல் கேட்டது. எஸ் கம்மின் என்று காவியா சொன்னதும் ஒரு 30 வயது மதிக்கத்தக்க பெண் வந்தாள். எஸ் உட்காருங்க என்று காவியா சொன்னதும் அந்த பெண் தயங்கிக் கொண்டே உட்கார்ந்தாள். அவள் கண்கள் சிவந்திருந்தது. விடிய விடிய அழுதிருக்கிறாள் என்று அவளை பார்த்ததுமே காவியாவிற்கும் அஞ்சலிக்கும் புரிந்துவிட்டது. அஞ்சலி கேட்டாள், உங்க பேர் என்ன? என்ன விஷயமா எங்களை பார்க்க வந்திருக்கீங்க என்று அஞ்சலி கேட்டதும் அந்த பெண் நிமிர்ந்து பார்த்தாள். அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. பேச வார்த்தை வராமல் தடுமாறினாள். அவள் குரல் நடுங்கியது. அவள் முன் தண்ணீர் இருக்கும் கண்ணாடி டம்ளரை வைத்தாள் காவியா. அந்த பெண் வேகமாக டம்ளரை எடுத்து தண்ணீரை குடித்தாள். பின் நிதானித்துக் கொண்டு சொன்னாள்,
மேடம், என் பேரு மீரா, நான் டாக்டர் அர்ஜுன் வர்மாவோட தங்கச்சி என்று மீரா சொன்னதும் காவியாவும் அஞ்சலியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். மீரா மேலும் சொன்னாள், அண்ணனோட மரணம் ஒரு விபத்துன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா எனக்கு சந்தேகமா இருக்கு. அண்ணன் கவனக்குறைவான ஆள் கிடையாது. எல்லாத்தையும் ஒரு முறைக்கு பல முறை செக் பண்ணுவாரு. அதுலயும் குறிப்பா மிஷின்ஸ் ஹேண்டில் பண்ணும்போது இன்னும் கவனமா இருப்பாரு. தன்னோட கவனக்குறைவால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருப்பாரு. அப்படி இருக்கும்போது இது எப்படி சாத்தியம்? ஏதோ நடந்திருக்கு. நீங்க தான் உண்மைய கண்டுபிடிக்கணும் மேடம் என்று மீரா சொன்னதும் அஞ்சலி கேட்டாள், இத நீங்க போலீஸ்கிட்ட சொல்லிருக்கலாமே. சொன்னேன், ஆனா நான் சொல்றத அவங்க நம்பல. ப்ரூஃப் கேக்குறாங்க. என்கிட்ட என்னோட உள்ளுணர்வை தவிர வேற எந்த ஆதாரமும் இல்ல. அதனாலதான் உங்களை தேடி வந்தேன். நீங்க தான் உண்மைய கண்டுபிடிக்கணும் என்று சொல்லி மீரா அழுதாள். அவள் கை மீது தனது கையை ஆதரவாக வைத்தாள் காவியா. பின் சொன்னாள், கவலைப்படாதீங்க மீரா, கண்டிப்பா நாங்க உண்மைய கண்டுபிடிக்கிறோம். ஆனா நீங்க எதிர்பார்க்கறத விட உண்மை பயங்கரமானதா இருக்கலாம். நீங்க எல்லாத்துக்கும் மனசளவுலையும் தயாரா இருக்கணும். கண்டிப்பா மேடம், அண்ணனே போயிட்டாரு. இதை விட பெரிய அதிர்ச்சி என்ன வரப்போகுது? எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். எங்க அண்ணனுக்கு உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியணும். தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் என்று மீரா உறுதியாக சொன்னதும் அஞ்சலி அவளின் தோளில் கை வைத்து சொன்னாள், டோன்ட் வரி, வி வில் ஸ்டாண்ட் பை யூ, ஜஸ்டிஸ் வில் பி ஃபவுண்ட் என்றாள். மீரா கண்ணீரை துடைத்து கொண்டு காவியா அஞ்சலியை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள். காவியாவும் அஞ்சலியும் அவர்களின் காரில் மருத்துவமனை வந்து சேர்ந்தார்கள். அங்கு மருத்துவமனையின் லாபியில் ஒரு நாற்காலியில் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் உட்கார்ந்து அந்த மருத்துவமனையில் வேலை பார்க்கும் ஊழியர்களை விசாரித்து கொண்டு இருந்தார். காவியாவும் அஞ்சலியும் லாயர் கோட்டை கையில் ஏந்தியபடி உள்ளே வந்தார்கள். இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் முகத்தில் பதட்டமும் டென்ஷனும் தெரிந்தது. அஞ்சலி கேட்டாள், காவியா, இந்த இன்ஸ்பெக்டர் ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா இருப்பாரு போல, இப்படி கடுகடுன்னு இருக்காரு, சிரிக்க காசு கேட்பாரு போல என்று அஞ்சலி சொன்னதும் காவியா சிரித்து கொண்டே சொன்னாள், அப்படி இல்ல அஞ்சலி, இந்த வழக்க சீக்கிரமா முடிக்க சொல்லி மேடத்திலிருந்து பிரஷர் வந்திருக்கும், அதான் இப்படி இருக்காரு. எப்படி காவியா, அவரை பார்த்ததும் இதுதான் நடந்திருக்கும்னு கரெக்டா சொல்ற? இத கூட கண்டுபிடிக்க முடியாட்டி அப்புறம் கோர்ட்ல குற்றவாளியை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓ, அப்ப ஒருத்தரோட முகத்தை வச்சு அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன நடந்துச்சுன்னு சரியா சொல்லிடுவ. ஓரளவுக்கு ஓகே. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்லு. ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம். இங்கேயாவது நல்ல கல்யாணம் ஆகாத டாக்டர் கிடைச்சா காதல் கல்யாணம்னு செட்டில் ஆகலாம்ன்ற கனவோட நல்ல புள்ள மாதிரி கேஸ விசாரிக்கிற மாதிரி என் கூட வந்திருக்க. வாரே வா, பின்ற காவியா. தேங்க்யூ அஞ்சலி. ஆனா ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்லட்டுமா? சொல்லு. உன்னோட கனவு இப்பவும் பகல் கனவுதான் என்று சொல்லிக் கொண்டு முன்னால் நடந்தாள் காவியா. அஞ்சலி ஒரு கணம் அங்கேயே நின்றாள். உன்கூட இருந்தா எங்க இருந்து ஏன் கனவு நிறைவேறும்? கடைசி வரைக்கும் டெட் பாடி பின்னாடியும் குற்றவாளி பின்னாடியும் போக வேண்டியதான் என்று முணுமுணுத்து கொண்டே நடந்து வந்தாள். இருவரும் இன்ஸ்பெக்டர் ராஜேஷுக்கு அருகில் வந்து நின்றார்கள். காவியா பொறுமையாக நிதானமாக அவரை பார்த்து கேட்டாள், இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் என்ற கேள்விக்குறியோடு அவரை பார்த்தாள். அவர் ஆமாம் என்று தலையாட்டினார். பின் காவியா சொன்னாள், சார், ஐ am advocate காவியா and this is advocate அஞ்சலி. We represent டாக்டர் அர்ஜுன் வர்மா சிஸ்டர் மீரா என்று காவியா சொன்னதும் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் இருவரையும் மாறி மாறி பார்த்தார். காவியா மேலும் சொன்னாள், டாக்டர் அர்ஜுன் வர்மா மரணத்துல ஏதோ மர்மம் இருக்கிறதா மீரா சந்தேகப்படுறாங்க. உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க விரும்புறாங்க. உண்மையை வெளிக்கொண்டு வரதுக்கு எங்க கிட்ட உதவி கேட்டாங்க. அவங்க சார்பா நாங்க தான் கோர்ட்ல ஆஜராக போறோம் என்று காவியா சொன்னதும் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் அமைதியாக இருந்தார். தலையில் கை வைத்து சிந்தித்தார். பின் நீண்ட பெருமூச்சை விட்டார். அதன் பின் நிதானமாக அவர்களை பார்த்து சொன்னார், உங்க 2 பேரையும் பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். புத்திசாலியான லாயர்ஸ். நீங்க இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகுறது எனக்கு சந்தோஷம்தான். சீக்கிரம் கேஸ சால்வ் பண்ணிரலாம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், எங்க வேலையில நீங்க தலையிடக்கூடாது, உங்க வேலையில நாங்க தலையிட மாட்டோம் என்று இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் சொன்னதும் அஞ்சலி சொன்னாள், கண்டிப்பா சார், நாங்க சட்டத்தை மதிக்கிறோம். அதே சமயம் உண்மையை வெளிக்கொண்டு வருவோம். மீராவுக்கு ஆதரவா இருப்போம். உங்களுக்கும் எங்களால முடிஞ்ச உதவியை செய்வோம் என்று அஞ்சலி சொன்னதும் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ்
மெலிதாக புன்னகைத்து கொண்டே சொன்னார். ஓகே, நீங்க உள்ள போய் பாருங்க, ஆனா எதையும் டச் பண்ணாம பாருங்க, கிளவுஸ் போட்டுக்கோங்க என்று சொல்லிவிட்டு அவருக்கு பக்கத்தில் இருக்கும் கான்ஸ்டபிளிடம் சைகை செய்தார். உடனே ஆபரேஷன் தியேட்டரின் குறுக்கே கட்டப்பட்டிருந்த சீல் வைத்த டேப்பை கான்ஸ்டபிள் அகற்றினார். காவியாவும் அஞ்சலியும் ஆபரேஷன் தியேட்டருக்குள் சென்றார்கள். அந்த ஆபரேஷன் தியேட்டர் மிகவும் அமைதியாக இருந்தது. அந்த அறையில் டெட்டால் போன்ற ஆன்டிசெப்டிக் ஸ்மெல் நிறைந்திருந்தது. அந்த அறையில் இருக்கும் எல்லா எந்திரங்களும் ஷட் டவுன் செய்யப்பட்டு இருந்தது. மானிட்டர் ஸ்கிரீன் எல்லாம் கருநிறத்தில் காட்சியளித்தது. எல்லாம் ஆடாமல் அசையாமல் அப்படியே இருந்தது. நிசப்தம் நிறைந்திருந்தது. அந்த அமைதியை இன்னும் அதிகப்படுத்துவது போல் அந்த அறையின் மேலே இருக்கும் விளக்கு மட்டும் மின்னிக்கொண்டு இருந்தது. காவியாவும் அஞ்சலியும் அந்த அறையில் நடக்க ஆரம்பித்தார்கள். அவர்களின் காலடி சத்தம் மெதுவாக எதிரொலிக்க ஆரம்பித்தது. அறையை சுற்றி பார்த்தார்கள். அனஸ்தீசியா யூனிட்டிற்கு அருகில் சென்றாள் காவியா. அதன் கீழே இருந்த டிஸ்ப்ளே பேனலை கவனித்தாள். பின் மெதுவாக சொன்னாள், ஸ்ட்ரேஞ்ச், இதை யாருமே டச் பண்ண மாதிரி தெரியல. ஆனா மருந்தோட அளவு அதிகமா இருக்கு. இது எப்படி சாத்தியம்? கொஞ்சம் கூட மேட்ச் ஆகலையே. அப்பொழுது அஞ்சலி அந்த அறையின் மேல் இருக்கும் சிசிடிவி கேமராவை பார்த்தாள். பின் சொன்னாள், அங்க பாரு, சிசிடிவி கேமரா. சூப்பர். வெளியில இருக்கிற கான்ஸ்டபிள் கிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ கேளு. கேட்டுட்டேன். என்ன சொன்னாரு? சம்பவம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியில இருந்து சிசிடிவி ஒர்க் ஆகலைன்னு சொன்னாரு. வாட்? ஆமா காவியா, இருந்தாலும் நான் சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டிருக்கேன். எனக்கு ஒரு விஷயம்தான் புரியல. எல்லாமே வித்தியாசமா இருக்கு, சந்தேகப்படுற மாதிரியே இருக்கு. ஆனா இதை எப்படி விபத்துன்னு போலீஸ் சொல்றாங்க? இங்க உடைஞ்ச பொருளோ அல்லது சண்டை போட்டதற்கான எந்த அறிகுறியோ இல்ல. அதே மாதிரி யாரும் வந்த மாதிரியும் தெரியல. அதனால அனஸ்தீசியா மிஷின் ஃபெயிலியர்னு முடிவு பண்ணிருக்கலாம். இப்போ நிறைய இடங்கள்ல சிசிடிவி அடிக்கடி ரிப்பேர் ஆகுது. அதனால டெக்னிக்கல் ஃபெயிலியர்னு நினைச்சிருக்கலாம். சோ எல்லாத்தையும் வச்சு இது விபத்துன்னு முடிவு பண்ணிருப்பாங்க. ஆனா எனக்கு இது விபத்துன்னு தோணல. எனக்கும் தான். எப்பவுமே மிஷின் தானா பொய் சொல்லாது. அதுல ஏதாவது செட்டிங்ஸ் மாத்தனாதான் அது தப்பா காட்டும். இங்க யாரோ வந்து என்னவோ செஞ்சிருக்காங்க. அது என்ன, யாரு, ஏன் செஞ்சாங்க, இப்படி எல்லா கேள்விகளுக்கும் நாம பதில் கண்டுபிடிக்கணும் என்று காவியா சொன்னதும் அஞ்சலி சொன்னாள், சோ மறுபடியும் ஒரு மர்டர் மிஸ்டரிய நாம சால்வ் பண்ண போறோம். எஸ், ஆனா இத மத்த கேஸ் மாதிரி ஈஸியா சால்வ் பண்ண முடியும்னு எனக்கு தோணல. நாம நினைக்கிறத விட கஷ்டமா இருக்கலாம். எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ணமாட்டோமா என்று அஞ்சலி சொன்னதும் காவியா மெலிதாக சிரித்தாள். அவர்களின் நிழல் அந்த அறையின் தரையில் பிரம்மாண்டமாக தெரிந்தது. அத்தியாயம் 2. மறுநாள் காலை அந்த மருத்துவமனை பரபரப்பாக இருந்தது. அங்கே வேலை செய்யும் ஆட்கள் அனைவரும் ஆங்காங்கே கூடி நின்று டாக்டர் அர்ஜுன் வர்மாவின் மரணத்தை பற்றி அவரவருக்கு தெரிந்த கருத்துக்களை மெதுவாக பேசிக்கொண்டு இருந்தார்கள். கதை, வசனம், திரைக்கதை எல்லாம் அவரவர் வசதிக்கு ஏற்ப உருவாக்கி அனைத்தையும் நேரில் பார்த்தது போல் பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அங்கே காவியாவும் அஞ்சலியும் வந்தார்கள். அந்த மருத்துவமனையில் வேலை செய்யும் நர்ஸ், வார்ட் பாய், கிளீனிங் ஒர்க்கர்ஸ் என்று எல்லோரையும் விசாரிப்பதற்காக வந்திருந்தார்கள். முதலில் நர்ஸிலிருந்து ஆரம்பிப்போம் என்று முடிவெடுத்து விசாரணையை செவிலியர் நிலையத்திலிருந்து ஆரம்பித்தார்கள். அங்கே பணிபுரியும் அனைத்து செவிலியர்களும் அந்த இடத்திற்கு வந்தார்கள். காவியா சொன்னாள், நான் காவியா, இவங்க பேரு அஞ்சலி. நாங்க 2 பேரும் வக்கீல். டாக்டர் அர்ஜுன் வர்மா வழக்குல நாங்க தான் ஆஜராக போறோம். டாக்டர் அர்ஜுன் வர்மா பத்தி, இந்த ஹாஸ்பிட்டல் பத்தி நாங்க கேக்குற கேள்விகளுக்கு நீங்க சரியான உண்மையான பதில சொல்லணும். நீங்க சொல்ல போற பதில இருந்துதான் டாக்டரோட மரணத்துக்கு யார் காரணம், உண்மையிலேயே இங்க என்ன நடந்ததுன்னு எங்களால கண்டுபிடிக்க முடியும். தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். எங்களுக்காக இல்லாட்டியும் உங்க டாக்டர் அர்ஜுன் வர்மா சாருக்காகவாது நீங்க மறைக்காம உண்மைய சொல்லுங்க என்று காவியா சொன்னதும் அனைவரும்
ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அதில் ஒரு 40 வயது மதிக்கத்தக்க ஒரு நர்ஸின் கண்களில் இருந்து மட்டும் கண்ணீர் வடிந்தது. அதனை கவனித்த அஞ்சலி அந்த நர்ஸை அழைத்தாள். சிஸ்டர், என்னாச்சு? ஏன் அழுகுறீங்க? மேடம், டாக்டர் சார் ரொம்ப நல்லவரு. அவருக்கு இப்படி நடந்திருக்க கூடாது. எப்படியாவது நீங்க தான் உண்மைய கண்டுபிடிக்கணும். கண்டிப்பா சிஸ்டர், அதுக்குத்தானே வந்திருக்கோம். சரி, விசாரணைய உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறோம். உங்க பேர் என்ன? என் பேரு சாவித்ரி. நீங்க எத்தனை வருஷமா இங்க வேலை பாக்குறீங்க? 20 வருஷமா என்று சாவித்ரி சொன்னதும் காவியாவும் அஞ்சலியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பின் காவியா கேட்டாள், டாக்டர் அர்ஜுன் வர்மா பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மாவா? மேடம், நான் அவர்கிட்ட தான் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அவரோட எல்லா ஆபரேஷன்லயும் நான் கூட இருப்பேன். அவர் எந்த மருந்து எப்ப கொடுப்பாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்ல, ஆபரேஷன் பண்ணும்போது என்ன டூல்ஸ் வேணும்னு அவர் மனசுல நினைக்கிறாரோ அதை அவர் சொல்லாமலே நான் சரியா எடுத்து கொடுத்துருவேன். அதனால எல்லா ஆபரேஷன்லயும் நான் அவர் கூட இருந்திருக்கேன். அவரு எனக்கு குரு என்று சாவித்ரி சொன்னதும் அஞ்சலி சொன்னாள், ரொம்ப வசதியா போச்சு. உங்க குருவை பத்தி சொல்லுங்க சிஸ்டர். டாக்டர் சார் ரொம்ப நல்லவரு. இதுவரைக்கும் அவரை நம்பி வந்த உசுர அவர் காப்பாத்தாம விட்டதே இல்ல. கைராசிக்காரரு. எல்லாத்துலயும் ரொம்ப கவனமா இருப்பாரு. எதையும் ஒரு முறைக்கு பல முறை செக் பண்ணுவாரு. நோயாளிகளுக்கு தான் அவரு முன்னுரிமை கொடுப்பாரு. மத்ததெல்லாம் அப்புறம்தான். அதனால அவர்கிட்ட வேலை பாக்குற நாங்களும் கவனமா இருக்கணும்னு சொல்லிட்டே இருப்பாரு. அலட்சியத்தால எந்த உசுரும் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டே இருப்பாரு. ஆனா இன்னைக்கு என்று சொல்லி சாவித்ரி அழுக ஆரம்பித்தாள். அவளின் தோள்களை ஆதரவாக தொட்டாள் அஞ்சலி. பின் கேட்டாள், ஓகே சிஸ்டர், ரிலாக்ஸ். எங்களுக்கு உங்க நிலைமை புரியுது. சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்க சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது இங்க நடந்துச்சா என்று அஞ்சலி கேட்டதும் சாவித்திரியின் முகத்தில் ஒரு பயம் தெரிந்தது. எச்சிலை விழுங்குவது அவள் தொண்டை குழியில் நன்றாக தெரிந்தது. வியர்த்து கொட்டியது. அவளின் தயக்கத்தை புரிந்து கொண்ட காவியா மற்ற நர்சுகளை பார்த்து சொன்னாள், ஓகே, நீங்க போய் வேலைய பாருங்க. ஒவ்வொருத்தரா கூப்பிடுறோம். அப்போ நீங்க வந்தா போதும் என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தாள். இப்பொழுது காவியா, அஞ்சலி, சாவித்ரி மூவர் மட்டும்தான் அந்த அறையில் இருந்தார்கள். அஞ்சலி மீண்டும் சாவித்திரியை பார்த்து கேட்டாள், உங்க டாக்டர் சார் மரணத்துக்கு யாரு காரணம்னு தெரியணுமா வேண்டாமா? அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பா உண்மை வெளியில வரணும். குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கணும். குட். அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் மறைக்காம எங்க கிட்ட சொல்லிருங்க. மேடம், ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் படி எப்பவும் ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கிற சிசிடிவி ஒழுங்கா வேலை செய்தான்னு தினமும் நாங்க செக் பண்ணுவோம். ஆனா நேத்து செக் பண்ண வேண்டான்னு சொல்லிட்டாங்க என்று சாவித்திரி சொன்னதும் காவியாவும் அஞ்சலியும் ஒருவரை ஒருவர் அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டார்கள். பின் காவியா கேட்டாள், யார் செக் பண்ண வேண்டான்னு சொன்னாங்க? மேலிடத்திலிருந்து சொன்னாங்க என்று சாவித்திரி சொன்னதும் அஞ்சலி அன்னார்ந்து பார்த்தாள். மேலிடமா? எங்க? செகண்ட் ஃப்ளோரா இல்ல தேர்ட் ஃப்ளோரா என்று அஞ்சலி கேட்டதும் காவியா அவளை முறைத்தாள். ஓ, மேலிடம். நேரடியா வைகுண்டத்திலிருந்து சொல்லிட்டாங்களா செக் பண்ண வேண்டான்னு? வாவ், கதையில நல்ல திருப்பம் என்று அஞ்சலி சொன்னதும் கோபமாக தனது கைகளை முறுக்கினாள் காவியா. அஞ்சலி சுதாரித்து கொண்டு சாவித்திரியை பார்த்து கேட்டாள், மேலிடம்னா யாருன்னு சொல்லுங்க சிஸ்டர். அவர் ஒரு போர்டு மெம்பர். மேடம், தயவு செஞ்சு என் பேரு வெளியில வராம பாத்துக்கங்க. இந்த வேலையை நம்பிதான் என் குடும்பம் இருக்கு. என் பிள்ளைகளை வேற படிக்க வைக்கணும். பிளீஸ் மேடம் என்று சொன்ன சாவித்திரியின் குரலில் பயம் தெரிந்தது. டாக்டரின் மறைவிற்கு பின்னால் யாரோ இருக்கிறார்கள் என்று காவியாவும் அஞ்சலியும் புரிந்து கொண்டார்கள். பின் சாவித்திரியை பார்த்து காவியா சொன்னாள், கவலைப்படாதீங்க சிஸ்டர், உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. உண்மையும் நேர்மையும் என்னைக்கும் யாருக்கும் ஆபத்தை தராது என்று காவியா சொன்னதும் ரொம்ப நன்றி மேடம் என்று சொல்லிவிட்டு நர்ஸ் சாவித்திரி அங்கிருந்து சென்றாள். அதன் பிறகு மற்ற செவிலியர்களை வரவழைத்து காவியாவும் அஞ்சலியும் விசாரித்தார்கள். சாவித்திரி நர்ஸ் பற்றியும் விசாரித்தார்கள். அனைவரும் சொன்னதிலிருந்து டாக்டர் அர்ஜுன் வர்மா மிகவும் நல்லவர், சாவித்திரி நர்ஸ் நேர்மையானவள், அன்பானவள், வேலையில் கவனமாக பொறுப்பாக இருக்கக்கூடியவள் என்று காவியாவும் அஞ்சலியும் புரிந்து கொண்டார்கள். அங்கு வேலை பார்க்கும் மருத்துவர்களை தனித்தனியாக விசாரிக்க ஆரம்பித்தார்கள். இறுதியாக டாக்டர் கிரனை விசாரிக்க அவரின் அறைக்கு வந்தார்கள். டாக்டர் கிரண்,
ஜூனியர் சர்ஜன். அவருக்கு 30 வயது இருக்கலாம். அறுவை சிகிச்சை தலைவர் ஆக வேண்டும் என்பது அவரின் லட்சியம். ஷார்ப் மைண்டட் பர்சன். ஆனால் ஆணவம் அதிகம் உள்ளவர். 5 ஆண்டுகளுக்கு முன்புதான் இந்த மருத்துவமனையில் சேர்ந்தார். டாக்டர் அர்ஜுன் வர்மாவின் கீழ் ஜூனியர் சர்ஜனாக வேலை பார்த்தார். டாக்டர் அர்ஜுன் வர்மா நேர்மையானவர், ஒழுக்கமானவர், நோயாளிகளின் நலனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர். ஆனால் டாக்டர் கிரண் நேர் எதிர். குறுக்கு வழியில் முன்னேற துடிப்பவர். நினைத்ததெல்லாம் உடனடியாக நடக்க வேண்டும், அனைத்தும் சீக்கிரமாக கிடைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர். தன்னுடைய நலத்திற்கும் விருப்பத்திற்கும் முன்னால் மற்றதெல்லாம் முக்கியமில்லை என்று கருதும் ஒரு நபர். அந்த மருத்துவமனையில் டாக்டர் அர்ஜுன் வர்மாவிற்கு இருந்த பேர் புகழை பார்த்து டாக்டர் கிரண் மனதில் பொறாமை தீ கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. டாக்டர் கிரணின் பொறாமை குணம் பற்றி அந்த மருத்துவமனையில் வேலை செய்யும் அனைவருக்கும் நன்றாக தெரியும். அப்பேற்பட்ட டாக்டர் கிரணை சந்தித்து விசாரிக்க அவரின் அறைக்கு சென்றார்கள் காவியாவும் அஞ்சலியும். இவர்களை பார்த்ததும் டாக்டர் கிரண் கண்களில் வெறுப்பும் சலிப்பும் தெரிந்தது. காவியாவும் அஞ்சலியும் பேசுவதற்கு முன்பே டாக்டர் கிரண் பேசினார். சபா, முடியல. எத்தனை பேர் வந்து விசாரிப்பீங்க? செத்தவரு நிம்மதியா போயிட்டாரு. இங்க இருக்கிறவன் பிராணம்தான் போகுது. தெரியாம தான் கேக்குறேன். இந்த டாக்டர் அர்ஜுன் வர்மா என்ன மிகப்பெரிய சமுதாய அந்தஸ்துள்ள ஆளா, இல்ல தேசத்துக்காக உயிரை விட்ட தியாகியா? ஏதோ ஆராய்ச்சி பண்றேன்னு என்னத்தையோ கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அதுல மிஷின் ஃபெயிலியர் ஆகி இப்படி நடந்திருக்கும். இது ஒரு கேஸ்ன்னு விசாரிக்க வரீங்க. போலீஸ் வந்து விசாரிச்சா அதுல ஒரு நியாயம் இருக்கு. வக்கீலுக்கு இங்க என்ன வேலை என்று டாக்டர் கிரண் பேச பேச அவரை உன்னிப்பாக கவனித்தார்கள் காவியாவும் அஞ்சலியும். அவர் தெளிவாக, நிதானமாக, கோபமாக பேசினாலும் அவர் முகத்தில் பதட்டம் தெரிந்தது. பதட்டத்தில் கை ஆடுவது தெரியக்கூடாது என்பதற்காக கையை இறுக கோர்த்து கொண்டு கண்ணாடி மேசை மீது வைத்திருந்தார். அதனை கவனித்த அஞ்சலி சிரித்துக்கொண்டே அவரை பார்த்து கேட்டாள், என்ன சார், உங்க கையில இப்படி வேத்திருக்கு? ஏசி ரூம்ல இப்படி வேர்க்குதே? அது வேற ஒண்ணும் இல்ல. இப்பதான் ஆபரேஷன் முடிச்சிட்டு வந்தேன். அந்த பதட்டம். அச்சச்சோ, டாக்டருக்கே இப்படி பதட்டம் வந்தா பேஷண்ட்ஸ் நிலைமை என்று அஞ்சலி கேட்டதும் டாக்டர் கிரண் கோபமாக எழுந்தார். பின் சொன்னார், ஹலோ, என்ன கிண்டல் பண்றீங்களா? அச்சச்சோ, சத்தியமா இல்ல சார். நாங்க டாக்டர் அர்ஜுன் வர்மா கேஸ் விஷயமா விசாரிக்க வந்தோம். இங்க பாருங்க மேடம், எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நீங்க கேக்குறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன். அதனால ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் மை டைம் என்று சொல்லிவிட்டு அவர்களை ஏளனமாக பார்த்து விட்டு நடந்தான். ஆனால் அவன் கண்களில் தெரிந்த பதட்டத்தை காவியாவும் அஞ்சலியும் கவனிக்க தவறவில்லை. அதன் பிறகு காவியாவும் அஞ்சலியும் டாக்டர் அர்ஜுன் வர்மாவின் அறைக்கு வந்தார்கள். கையில் கிளவுஸ் அணிந்திருந்தார்கள். அங்கே ஒரு நிசப்தம் குடிகொண்டு இருந்தது. அதனை குலைக்கும் வகையில் சீலிங் ஃபேன் கிரீச்சு ஒளியை எழுப்பிக் கொண்டு மெதுவாக சுற்றி கொண்டு இருந்தது. டாக்டரின் இருக்கைக்கு அருகில் வந்தார்கள். அவரின் மேசையை பார்க்கும் பொழுது மிகவும் வித்தியாசமாகவும் அழகாகவும் இருந்தது. அதனை பார்த்து அஞ்சலி கேட்டாள், இந்த டேபிள் வித்தியாசமா அழகா இருக்குல்ல? மகோகனி மரத்தால செய்யப்பட்ட டேபிள் இது. இந்த மரம் சிவப்பு பழுப்பு நிறத்துல இருக்கும். ரொம்ப காஸ்ட்லி. பெரிய பெரிய பணக்காரங்க வீட்லதான் இந்த மாதிரி மரத்தால செய்யப்பட்ட டேபிள் இருக்கும் என்று காவியா சொல்ல சொல்ல அந்த மேசையை வியப்போடு பார்த்தாள். பின் அந்த மேசையில் பேப்பர் எல்லாம் சிதறி கிடந்தது. அந்த மேசையின் ஒரு டிராயரை திறந்தாள். நிறைய ஃபைல்கள் இருந்தது. அதற்கு அடியில் ஒரு கருப்பு நிறத்தில் வாய்ஸ் ரெக்கார்டர் இருந்தது. அதனை எடுத்து அஞ்சலி பிளே செய்தாள். அதில் டாக்டர் அர்ஜுன் வர்மாவின் குரல் ஒலித்தது. If anything happens to me, know this. The danger is not outside. It is within these walls. என்று அவர் சொல்லி முடித்ததும் அந்த ரெக்கார்டர் ஆஃப் ஆகிவிட்டது. அதனை கேட்டதும் காவியாவும் அஞ்சலியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அந்த அறையில் நிலவிய மௌனம் அவர்களின் பயத்தை அதிகப்படுத்தியது. அஞ்சலி சொன்னாள், காவியா, அப்போ அவர் உயிருக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு அவருக்கு முன்னாடியே தெரியுமா? அப்படித்தான் நினைக்கிறேன். அதனாலதானே எனக்கு ஏதாவது நடந்தா இத முதல்ல தெரிஞ்சுக்கங்க, ஆபத்து வெளியில இல்ல, இந்த சுவத்துக்குள்ளதான் இருக்குன்னு வாய்ஸ் ரெக்கார்டர்ல சொல்லி வச்சிருக்காரு. அப்போ இங்க யாரோ அவருக்கு எதிரிங்க இருக்காங்க, அவரை அழிக்க நினைச்சிருக்காங்க. கரெக்ட் அஞ்சலி, இது தற்செயலா நடந்ததில்ல. யாரோ பிளான் பண்ணிருக்காங்க. அது யாரு, ஏன் இப்படி பண்ணாங்கன்னு நாம கண்டுபிடிக்கணும் என்று காவியா சொல்லி முடித்ததும் அஞ்சலி அந்த வாய்ஸ் ரெக்கார்டரை எடுத்து அவளின் ஹேண்ட்பேக்கில் வைத்து கொண்டாள்.
அத்தியாயம் 3. மருத்துவமனை நிர்வாக அலுவலகம் அன்று மிகவும் பதட்டமாக காணப்பட்டது. மேசை மீது ஃபைல்கள் அதிகமாக அடுக்கி வைக்கப்பட்டு இருந்தது. அட்மினிஸ்ட்ரேஷனில் வேலை செய்யும் அனைத்து ஊழியர்களும் மிகவும் பதட்டமாக இருந்தார்கள். இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கும் கிளார்க்கிடம் கேள்வி கேட்டுக்கொண்டு இருந்தார். அப்பொழுது மீராவுடன் காவியாவும் அஞ்சலியும் உள்ளே நுழைந்தார்கள். இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் அருகில் காவியா சென்றாள். சார், டாக்டர் அர்ஜுன் வர்மாவோட பேஷண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ்களை நாங்க பார்க்கணும். மீரா மேடம் அவரோட சட்டப்பூர்வ வாரிசு. நாங்க மீரா மேடமோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். அதனால இந்த கேஸ் தொடர்பான எதையும் மறுபரிசீலனை செய்ய எங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. அதனால என்று காவியா பேச பேச இன்ஸ்பெக்டர் ராஜேஷின் முகம் இறுகியது. நெற்றியில் கையை வைத்து தேய்த்து கொண்டு வெகு நேரம் யோசித்தார். பின் சொன்னார், மேடம், பொதுவா பேஷண்ட்ஸ் ரெக்கார்டு எல்லாமே கான்ஃபிடென்ஷியலா தான் இருக்கும். ஆனா இது ஒரு சந்தேகத்திற்குரிய மரண வழக்கு. அதனால ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் இங்க ஆதாரமா இருக்கு என்று காவியாவை பார்த்து சொல்லிவிட்டு அந்த மருத்துவமனையில் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கும் உயர் அதிகாரியை பார்த்து சொன்னார், இவங்கள அலோ பண்ணுங்க. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இவங்க 2 பேரும் மீரா மேடமோட லாயர்ஸ். இவங்க கிளவுஸ் போட்டுப்பாங்க. இவங்க இங்க இருந்து எதையும் எடுத்துட்டு போக மாட்டாங்க. இவங்களால உங்களுக்கும் உங்க மருத்துவமனைக்கும் எந்த பிரச்சனையும் வராது என்று இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் சொன்னதும் முதலில் அந்த அதிகாரி தயங்கினார். பின் வேறு வழியில்லாமல் சம்மதித்தார். அஞ்சலி மீராவிடம் ரகசியமாக சொன்னாள், கவலைப்படாதீங்க மேடம், இது மாதிரி நிறைய பார்த்திருக்கோம். அதெல்லாம் ஈஸியா பர்மிஷன் வாங்கிடலாம். நாம உண்மையை கண்டுபிடிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது என்று அஞ்சலி சொல்லி முடிக்கவும் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் அவர்களை பார்க்கவும் சரியாக இருந்தது. அஞ்சலி அமைதியானாள். காவியாவை பார்த்து இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் சொன்னார், இந்த வழக்க பத்தி தெரிஞ்சுக்க மீரா மேடமுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறதால நான் சம்மதிக்கிறேன். ஆனா நீங்க கவனமா இருக்கணும். கிளவுஸ் போட்டுக்கோங்க. ஏதாவது கண்டுபிடிச்சா நீங்க முதல்ல என்கிட்ட தான் சொல்லணும் என்று இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் சொன்னதும் காவியா சரி என்று தலையாட்டினாள். பின் அங்கு அட்மினிஸ்ட்ரேஷனில் வேலை பார்க்கும் ஒருவர் வந்து அவர்களை பேஷண்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்கும் அறைக்கு அழைத்து சென்றார். அந்த அறையில் இருந்த அனைத்து ஜன்னல்களும் மூடப்பட்டு இருந்தது, ஒரே ஒரு ஜன்னலை தவிர. ஆனால் அதுவும் முழுமையாக திறக்கப்படவில்லை, பாதி திறந்திருந்தது. அதன் வழியாக சூரிய ஒளி உள்ளே வந்தது. நூற்றுக்கணக்கான பேஷண்ட் ரெக்கார்ட்ஸ் உள்ள அறை அது. ஏகப்பட்ட அலமாரிகள் இருந்தது. ஒவ்வொன்றிலும் எண்ணற்ற பேஷண்ட் ரெக்கார்ட்ஸ் இருந்தது. அஞ்சலியும் காவியாவும் கிளவுஸை மாட்டிக்கொண்டார்கள். டாக்டர் அர்ஜுன் வர்மாவின் பேஷண்ட் ரெக்கார்ட்ஸ் ஒவ்வொன்றையும் எடுத்து பார்க்க ஆரம்பித்தார்கள். கவனமாக பொறுமையாக ஒவ்வொன்றாக பார்த்தார்கள். எல்லாவற்றிலும் பல குழப்பங்கள் இருப்பதை கவனித்து இருவரும் திடுக்கிட்டு போனார்கள். பேஷண்ட் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் டேட் மாறி மாறி இருந்தது. அதாவது பேஷண்ட் இங்கே அனுமதிக்கப்படுவதற்கு முன்பே குணமாகி டிஸ்சார்ஜ் ஆனது போல் தேதி மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. அதனை பார்த்ததும் காவியா அஞ்சலியை பார்த்தாள். இருவருக்கும் வியப்பாக இருந்தது. அப்பொழுது அஞ்சலி வேறு ஒரு ஃபைலை எடுத்து பார்த்தாள். அதனை பார்த்ததும் மேலும் அதிர்ச்சி அடைந்தாள். இந்த பேஷண்ட் இங்கதான் இருக்காங்க. இப்பதான் வரும்போது பார்த்து பேசிட்டு வரேன். ஆனா இங்க டிஸ்சார்ஜ் ஆகிட்டதா எழுதியிருக்காங்க என்று அஞ்சலி சொன்னதும் காவியா சொன்னாள், அவங்க மட்டும் இல்ல, நிறைய பேரு டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்கன்னு ரெக்கார்ட்ல இருக்கு. ஆனா அவங்க இங்கதான் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஓ மை காட், இங்க என்னதான் நடக்குது என்று அஞ்சலி சொல்லி கொண்டிருக்கும் பொழுது காவியா சொன்னாள், இங்க பாரு, ஒரே பேஷண்ட் ரெக்கார்டு. ஆனா வேற வேற கையெழுத்துக்கள்ல ரெக்கார்டு எழுதப்பட்டிருக்கு. சில இடங்கள்ல இங்கு நிறம் மாறி இருக்கு என்று காவியா சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அந்த ரெக்கார்டில் இருக்கும் மற்றொன்று அஞ்சலியின் கவனத்தை ஈர்த்தது. இங்க பாரு காவியா, ஹாஸ்பிட்டல் சீல் கூட மாறி இருக்கு. ரெக்கார்டு மொத்தமும் ஃபேக்கு என்றாள் அஞ்சலி. இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் பேஷண்ட் ரெக்கார்டில் இருப்பதை பார்த்து காவியாவிற்கும் அஞ்சலிக்கும் வியப்பு அதிகமானது. என்ன செய்வது, எப்படி உண்மையை கண்டுபிடிப்பது என்று தீவிரமாக சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது காவியாவின் வாட்ஸ்அப்பிற்கு ஒரு மெசேஜ் வந்தது. ஸ்டாப் இட், அதர்வைஸ் யூ வில் பி நெக்ஸ்ட் என்று மிரட்டுவது போல் அன்னோன் நம்பரிலிருந்து மெசேஜ் வந்திருந்தது. அதனை பார்த்ததும் அஞ்சலிக்கும் காவியாவிற்கும் பேரதிர்ச்சியாக இருந்தது. அஞ்சலி சொன்னாள், இங்க ஹாஸ்பிட்டல்ல
நம்மள யாரோ வாஷ் பண்றாங்க. அப்சல்யூட்லி. அது மட்டும் இல்ல, நாம நினைக்கிறத விட ரொம்ப பெரிய தப்பு இங்க நடக்குது. என்ன காவியா சொல்ற? இதனால நம்ம உயிருக்கு மேபி. அடி பாவி, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. இன்னும் அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கு. இப்படி போட்டு தள்ள பாக்குற? அஞ்சலி, விளையாடாத. ப்ளீஸ் பி சீரியஸ். விளையாடாதவா? ஹலோ மேடம், என் எதிர்கால வாழ்க்கைய பத்தி பேசிட்டு இருக்கேன். இது உனக்கு விளையாட்டா இருக்கா? அஞ்சலி, உன் மேல பாசம் வச்சு தொலைச்சிட்டேன். இல்லேன்னு வையி, நீ இரிட்டேட் பண்றதுக்கு உன்னை நானே ஏதாவது பண்ணிருவேன். சரி சரி, கோவப்படாத டார்லிங். இப்ப என்ன பண்ண போறோம்? நமக்கு இப்படி ஒரு மெசேஜ் வந்திருக்குன்னா நாம சரியான பாதையில போறோம்னு அர்த்தம். நெவர் கிவ் அப். தொடர்ந்து முன்னேறி போயிட்டே இருக்க வேண்டியதான் என்று காவியா சொன்னதும் அஞ்சலி தம்ஸ்அப்பை காட்டினாள். பின் அங்கிருந்து வெளியில் வந்தார்கள். கிடைத்த ஆதாரங்களை எடுத்துக்கொண்டு அன்று மாலை டாக்டர் அர்ஜுன் வர்மாவின் அறைக்கு வந்தார்கள் காவியாவும் அஞ்சலியும். சீலிங் ஃபேன் சுவிட்சை ஆன் செய்தாள் அஞ்சலி. அந்த அறையில் நிலவிய நிசப்தத்தை குலைக்கும் வகையில் கிரீச்சு ஒளியுடன் சுழல ஆரம்பித்தது. பின் பேஷண்ட் ரெக்கார்ட்ஸ் அறையிலிருந்து எடுத்து வந்த ஃபைல்களை மேசையின் மீது வைத்தாள் காவியா. அஞ்சலியிடம் சொன்னாள், இதிலிருந்து பேஷண்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையும் மாத்திருக்காங்க. உண்மையான பேஷண்ட் ரெக்கார்டுகளை மறைச்சிருக்காங்கன்னு நமக்கு தெளிவா புரியுது. அது மட்டும் இல்ல, இது ஹாஸ்பிட்டலோட தப்பு இல்ல, இங்க இருக்கிற யாரோ ஒருத்தர் செஞ்ச தப்புன்னு புரியுது. அப்போ இங்க யாரோ சட்டவிரோதமான காரியம் எதையோ செய்றாங்க. கரெக்ட். ஆனா அது என்னன்னு தெரியல. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது என்று காவியா கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது டாக்டர் அர்ஜுனின் வாய்ஸ் ரெக்கார்டரை மீண்டும் பிளே செய்தாள் அஞ்சலி. பின் சொன்னாள், டாக்டர் அர்ஜுன் சொன்னதிலிருந்து ஆபத்து இங்கதான் இருக்கு. அதுக்கான ஆதாரம் தான் இந்த ஃபைல்ஸ். இங்க நடக்கிற சட்ட விரோதமான காரியத்தை பத்தி டாக்டர் அர்ஜுனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவரை என்று அஞ்சலி சொல்லி முடிப்பதற்குள் காவியா சொன்னாள், எஸ் அஞ்சலி, இந்த மருத்துவமனைக்குள்ள ஏதோ மிகப்பெரிய தப்பு நடக்குது. அத மறைக்கத்தான் டாக்டர் அர்ஜுன் வர்மாவை இந்த உலகத்தை விட்டே அனுப்பிட்டாங்க. அப்போ இந்த மருத்துவமனைக்குள்ள ஒரு முகம் தெரியாத பெரிய எதிரி இருக்கான். எக்ஸாக்ட்லி. அவனை கண்டுபிடிச்சு டாக்டர் அர்ஜுன் வர்மாவோட மரணத்துக்கு நியாயம் கிடைக்க செஞ்சு குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியது நம்ம வேலை. லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் பிளே என்று காவியா சொன்னதும் அஞ்சலி சிரித்து கொண்டே கண்ணடித்தாள். பின் அங்கிருந்து இருவரும் கிளம்பினார்கள். மலைசாரல் தூறிக்கொண்டு இருந்தது. நீலவானத்தின் மீது யாரோ கருநிற வெல்வெட் போர்வையை போர்த்தி விட்டது போல் கருமேகம் சூழ்ந்திருந்தது. பேஷண்ட் ரெக்கார்ட்ஸ் அறையிலிருந்து எடுத்து வந்த ஆதாரங்களை எடுத்துக்கொண்டு டாக்டர் அர்ஜுன் வர்மாவின் அறையிலிருந்து காவியாவும் அஞ்சலியும் மருத்துவமனையின் கிரவுண்ட் புளோரில் இருக்கும் கார் பார்க்கிங் நோக்கி சென்றார்கள். எந்நேரத்திலும் ஒளிர்வது நின்று போகலாம் என்பது போல கார் பார்க்கிங்கில் இருக்கும் விளக்குகள் அமர்ந்து அமர்ந்து எரிந்து கொண்டிருந்தது. அஞ்சலி கேட்டாள், இது ஹாஸ்பிட்டலா இல்ல சந்திரமுகி பங்களாவா? எங்க பார்த்தாலும் ஒரே மர்மமா பயமா இருக்கு. உனக்கா பயமா? காமெடி பண்ணாம சீக்கிரம் வா, பெரிய மழை வரதுக்குள்ள வீட்டுக்கு போகணும் என்று காவியா சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது மேடம் மேடம் என்று குரல் கேட்டது. காவியாவும் அஞ்சலியும் திரும்பி பார்த்தார்கள். அவர்களை நோக்கி ஒரு நர்ஸ் வேகமாக ஓடி வந்தாள். அவள் முகம் வெளிரி போயிருந்தது. கண்களில் பயமும் பதட்டமும் தெரிந்தது. குளிர்ந்த மழை வேளையில் கூட அவளின் நெற்றியில் வியர்வை முத்துக்கள் அணிவகுத்து நின்றது. அவர்களின் அருகில் வந்தாள். காவியாவை பார்த்து சொன்னாள், மேடம், என் பேரு சாந்தி. நான் இங்க ஜூனியர் நர்ஸா வேலை பாக்குறேன். இந்த கவர் என் லாக்கர்ல இருந்தது. இது என்னன்னு கூட எனக்கு தெரியாது. இது என் லாக்கருக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. தயவு செஞ்சு என்ன நம்புங்க மேடம் என்று அழுகாத குறையாக சொன்னாள் சாந்தி. பின் அவளிடம் இருந்த கவரை வாங்கி கொண்டு அவளை பார்த்து அஞ்சலி சொன்னாள், ஓகே சிஸ்டர், ரிலாக்ஸ், நாங்க பாத்துக்கிறோம், நீங்க பயப்படாம போங்க என்ற அஞ்சலி சொன்னதும் கண்ணீர் மல்க அவர்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு சாந்தி அங்கிருந்து சென்றாள். பின் அஞ்சலியும் காவியாவும் காரில் ஏறினார்கள். காவியா டிரைவ் செய்தாள். அஞ்சலி அவளின் அருகில் உட்கார்ந்திருந்தாள். அவர்களின் வீட்டை நோக்கி கார் சென்றது. அந்த நர்ஸ் கொடுத்த கவரை அஞ்சலி பிரித்து பார்த்தாள். உள்ளே USB டிரைவ் இருந்தது. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அத்தியாயம் 4. வீட்டிற்குள் நுழைந்ததும் அஞ்சலி டிவியை ஆன் செய்தாள்.
இன்று இரவு சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது என்று செய்தியாளர் டிவியில் சொல்லிக் கொண்டிருந்தார். காவ்யா வேகமாக அவர்களின் லேப்டாப்பை ஆன் செய்தாள். USB டிரைவை சொருகினாள். அதில் ஒரு வீடியோ ஃபைல் இருந்தது. அதனை ஓபன் செய்து பிளே செய்தாள். டாக்டர் அர்ஜுன் வர்மா இறந்த நேரத்தில் சரியாக ஒரு நர்ஸ் ஆபரேஷன் தியேட்டருக்குள் நுழைகிறாள். அனஸ்தீசியா மிஷினுக்கு அருகில் சென்றுவிட்டு திரும்பும் பொழுது கேமராவில் அவள் முகம் நன்றாக தெரிகிறது. அவள் வேறு யாரும் இல்லை, சீனியர் நர்ஸ் சாவித்ரிதான். வீடியோவில் சாவித்திரியை பார்த்ததும் காவ்யாவும் அஞ்சலியும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்துக் கொண்டார்கள். அஞ்சலி சொன்னாள், இன்னும் நம்மள பைத்தியக்காரங்கனே நினைச்சிட்டு இருக்காங்கல்ல என்ற அஞ்சலி கேட்டதும் காவ்யா சிரிக்க ஆரம்பித்தாள். அஞ்சலி மேலும் சொன்னாள், எங்கேயாவது எந்த குற்றவாளியாவது தனக்கு எதிரான ஆதாரத்தை இப்படி USB டிரைவ்ல சேவ் பண்ணி அதை தான் கூட வேலை பார்க்கறவங்க கைக்கு கிடைக்கிற மாதிரி ஈஸியா வைப்பானா? அது மட்டும் இல்ல அஞ்சலி, ஹாஸ்பிட்டல் டிவைஸ் அல்லது சர்வர்ல இல்லாதது இந்த USB டிரைவ்ல மட்டும் எப்படி வந்தது? கரெக்ட். டாக்டர் அர்ஜுன் வர்மாவோட அசிஸ்டன்ட் தான் நர்ஸ் சாவித்ரி. அவர் செஞ்ச எல்லா ஆபரேஷன்லயும் இவங்க தான் கூட இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு CCTV செக் பண்ண வேண்டான்னு யாரோ மேடத்துல இருந்து, அதான் போர்டு மெம்பர் யாரோ சொல்லிருக்காங்கல்ல, அவரை பத்தி நம்ம கிட்ட சாவித்ரி சொல்லிருவாங்கன்னு குற்றவாளிக்கு பயம் வந்துருச்சு. அதனால இப்படி ஒரு வீடியோவை ரெடி பண்ணி அவங்க மேல பழிய போட பாக்குறான். எக்ஸாக்ட்லி. சாவித்ரி சிஸ்டர் அடிக்கடி ஆபரேஷன் தியேட்டருக்கு போயிருப்பாங்க. டாக்டர் அர்ஜுன் வர்மா சொல்லி அனஸ்தீசியா மிஷினை லாகின் பண்ணிருப்பாங்க அல்லது செக் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி என்னைக்கோ அவங்க பண்ணத டாக்டர் அர்ஜுன் வர்மா இறந்த நேரத்துல பண்ணதா வீடியோ ரெடி பண்ணிருக்காங்க. அப்போ CCTV அசஸ் பண்றவங்க மூலமா காப்பி அண்ட் எடிட் பண்ணிருக்காங்க. எஸ். ஆனா எனக்கு ஒரே ஒரு வருத்தம். என்ன? இது ஒரு ஆதாரம்னு நம்பி நாம சாவித்ரி சிஸ்டர் மேல ஆக்ஷன் எடுப்போன்னு அந்த குற்றவாளி நம்மள அண்டர் எஸ்டிமேட் பண்ணதை என்னால தாங்கிக்கவே முடியல என்று அஞ்சலி சொன்னதும் காவ்யா சிரித்தாள். பின் சொன்னாள், இதுவும் நல்லதுக்குத்தான். நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் பல நேரங்கள்ல எதுவும் தெரியாத முட்டாள் மாதிரிதான் இருக்கணும். அப்பதான் எதிரி தைரியமா அடுத்த மூவ் பண்ணுவான். நாம ஈஸியா அவனை பிடிச்சிடலாம் என்று சொல்லிக்கொண்டே அடுப்பில் தோசைக்கல்லை வைத்தாள் காவ்யா. அஞ்சலி உடைமாற்றி கொண்டு வந்தாள். இருவரும் சாப்பிட்டு விட்டு லேப்டாப்பில் டாக்டர் அர்ஜுன் வர்மா கேஸ் விஷயமாக ஏதோ பார்த்து குறிப்பெடுத்து கொண்டு இருந்தார்கள். பின் அவர்களையும் அறியாமல் உறங்கிவிட்டார்கள். மறுநாள் காலை காவ்யாவும் அஞ்சலியும் மருத்துவமனைக்கு புறப்பட்டார்கள். இருவரும் காரில் ஏறினார்கள். அஞ்சலி கேட்டாள், ஏன் இன்னைக்கு நாம இவ்வளவு சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் போறோம்? இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல போர்டு மீட்டிங். எல்லா போர்டு மெம்பர்ஸும் வந்திருப்பாங்க. நம்மளையும் வர சொல்லிருக்காங்க. அதான் சீக்கிரம் கிளம்புறோம் என்று சொல்லிக்கொண்டே ஸ்பீட் பிரேக்கரில் காரை மெதுவாக ஏற்றி இறக்கினாள் காவ்யா. அஞ்சலி கேட்டாள், என்ன பண்ற? பார்த்தா தெரியல. கார் ஓட்டுறேன். ஸ்பீட் பிரேக்கர் வந்துச்சு, அதனால வேகத்தை குறைச்சேன் என்று காவ்யா சொன்னதும் அஞ்சலி சிரிக்க ஆரம்பித்தாள். எதுக்கு சிரிக்கிற? ஸ்பீட் பிரேக்கர் ஸ்பீடா போறவங்களுக்கு, உருளைக்கிழங்கு லாரி மாதிரி உருட்டிக்கிட்டு போறவங்களுக்கு இல்ல என்று அஞ்சலி சொன்னதும் காவ்யா அவளை முறைத்தாள். அஞ்சலி மேலும் சொன்னாள், அந்தோ சைக்கிள்ல போறாரே ஒரு தாத்தா, அவர் யாருன்னு தெரியுதா? தெரியல. நம்மளோட சிக்னல்ல நின்னவர் இப்ப எங்க போயிட்டு இருக்காருன்னு தெரியுதா என்று அஞ்சலி கேட்டதும் காவ்யா முறைத்தாள். இந்த முறப்புக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. நடந்து போறவங்க நம்மள ஓவர்டேக் பண்ற மாதிரி கார் ஓட்டிட்டு இதுல ஸ்பீட் பிரேக்கராம். நீ இப்படியே வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்த, நடந்து போறவங்க யாருக்கிட்டையாவது லிப்ட் கேட்டு நான் அவங்க கூட போயிட்டே இருப்பேன். நடந்து போறவங்க கிட்ட லிப்ட் கேட்டா? ஆமா, அவங்க கைய பிடிச்சுக்கிட்டு நடந்தா கூட நான் இந்நேரம் ஹாஸ்பிட்டல் போயிருப்பேன் என்று அஞ்சலி சொன்னதும் காவ்யா சிரிக்க ஆரம்பித்தாள். இப்படியே பேசிக்கொண்டே இருவரும் மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தார்கள். மருத்துவமனை நிசப்தமாக இருந்தது. ஆனால் அதற்கு நேர் எதிராக இருந்தது மருத்துவமனை நிர்வாக குழு அறை. அங்கு ஒரு சூடான விவாதம் எதிரொலித்துக் கொண்டு இருந்தது. காவ்யாவும் அஞ்சலியும் உள்ளே நுழைந்தார்கள். அந்த அறையின் தரைகள் பளபளத்தது. ஓவல் ஷேப்பில் ஒரு மேசை, அதனை சுற்றி இருந்த நாற்காலிகளில் அனைத்து போர்டு மெம்பர்ஸும் உட்கார்ந்திருந்தார்கள். அந்த அறையின் சுவற்றில் அந்த மருத்துவமனையின் முன்னாள் நிறுவனர்களின் உருவப்படங்கள் மாட்டப்பட்டு இருந்தது. மருத்துவமனையின் போர்டு மெம்பர்களில் மிகவும் முக்கியமானவர் மிஸ்டர் ராகவன். அவர் நடுநாயகமாக உட்கார்ந்திருந்தார். அவர் தலைமையில்தான் இந்த மீட்டிங் நடக்கிறது. காவ்யா மற்றும் அஞ்சலி வந்ததும் அவர்களை பார்த்து சொன்னார்,
வாங்க மேடம், உங்க 2 பேருக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் என்று ராகவன் சொன்னதும் காவியா கேட்டாள். என்ன முடிவு சார்? குற்றவாளி சாவித்திரி நர்ஸ் தானே வெளிப்படையா தெரிஞ்சு போச்சு. இனி எதுக்கு வெயிட் பண்ணணும்? அவங்கள கைது பண்ணி கேஸ முடிங்க என்று ராகவன் சொன்னதும் காவியாவும் அஞ்சலியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பின் ஆச்சரியமாக ராகவனை பார்த்தார்கள். ராகவன் சொன்னார், உங்க பார்வைக்கு அர்த்தம் புரியுது. நேத்து உங்களுக்கு ஒரு யூஎஸ்பி டிரைவ் கிடைச்ச மாதிரி எங்க எல்லாருக்கும் அதே மாதிரி யூஎஸ்பி டிரைவ் கிடைச்சது. அத வச்சுதான் சொல்றேன். சாவித்திரி நர்ஸ் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போய் அனஸ்தீசியா மிஷினை லாகின் பண்ணிருக்காங்க. அவங்க தான் குற்றவாளி. அதனால அவங்க மேல ஆக்ஷன் எடுங்க. சீக்கிரம் இந்த கேஸ முடிங்க என்று ராகவன் சொன்னதும் அஞ்சலி கேட்டாள். இந்த கேஸ முடிக்கிறதுல நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க போல. பின்ன இருக்காதா? டிவி, பேப்பர், சோசியல் மீடியா எல்லாத்துலயும் டாக்டர் அர்ஜுன் வர்மா கேஸ் தான். எங்க ஹாஸ்பிட்டல் நேம் மொத்தமும் ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் நடத்துறது ஒன்னும் அவ்வளவு ஈஸி இல்ல. கடவுளுக்கு அடுத்து மக்கள் நம்புறது எங்களைத்தான். அவங்களுக்கு நம்பிக்கை வர வைக்கிறது ஒன்னும் அவ்வளவு ஈஸி இல்ல. கஷ்டப்பட்டு உருவாக்குன நம்பிக்கைய இந்த சாவித்திரி நர்ஸ் ஒரே நாள்ல கெடுத்து குட்டிச்சுவராக்கிட்டாங்க. ப்ளீஸ் அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க வச்சு கேஸ முடிங்க என்று ராகவன் சொன்னதும் காவியா பொறுமையாக நிதானமாக அவரை பார்த்து சொன்னாள். அந்த வீடியோவை நல்லா பாருங்க. டாக்டர் அர்ஜுன் வர்மா இறந்த அன்னைக்கு இருக்கிற எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜ்லயும் சாவித்திரி நர்ஸ் வட்ட வடிவத்துல ஸ்டிக்கர் போட்டு வச்சிருக்காங்க. சிவப்பு கலர் பிளெயின் ஸ்டிக்கர் போட்டு. ஆனா இந்த யூஎஸ்பி டிரைவ்ல இருக்கிற சாவித்திரி நர்ஸ் நெத்திய பாருங்க, கல் வச்ச ஸ்டிக்கர் போட்டு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நெத்தியில திருநீரு, குங்குமம் எல்லாம் இருக்கு. அதனால இது அன்னைக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்ல. டாக்டர் அர்ஜுன் வர்மா உயிரோட இருக்கும்போது பதிவான சிசிடிவி ஃபுட்டேஜ காப்பி பண்ணி டாக்டர் அர்ஜுன் வர்மா இறந்த நாள்ல சாவித்திரி சிஸ்டர் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள நுழையிற மாதிரி யாரோ எடிட் பண்ணிருக்காங்க. அடுத்து சாவித்திரி சிஸ்டர் அனஸ்தீசியா மிஷின் கிட்ட போயிருக்காங்களே தவிர அவங்க லாகின் பண்ண மாதிரி வீடியோ கிளியரா இல்ல. ரிமோட் மூலம் யாரோ இத லாகின் பண்ணிருக்காங்க. ரிமோட் அசஸ் உங்க போர்டு மெம்பர்ஸ் கிட்ட தான் இருக்கு என்று காவியா சொன்னதும் அந்த அறை நிசப்தமானது. போர்டு மெம்பர்ஸ் அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அதனை அஞ்சலி கவனித்தாள். பின் கேட்டாள், இப்போ சொல்லுங்க, ரிமோட் அசஸ் யாருக்கு இருக்கு? அவங்க மேலதானே ஆக்ஷன் எடுக்கணும். எடுத்துடலாமா என்று அஞ்சலி கேட்டதும் போர்டு மெம்பர்ஸ் அனைவரும் தலைகுனிந்து உட்கார்ந்திருந்தார்கள். ராகவனின் முகத்தில் பதட்டம் தெரிந்தது. தன்னுடைய பயமும் பதட்டமும் வெளியில் தெரிந்துவிடக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருந்தார். அதனால் தானாக அவரின் கைகள் நாற்காலியின் கைப்பிடியை இறுக்கி பிடித்தது. பின் காவியா அஞ்சலியை பார்த்து வலுக்கட்டாயமாக சிரித்து கொண்டே சொன்னார், நீங்க ரொம்ப தைரியமா பேசுறீங்க. அதுவும் எங்க போர்டு மெம்பர்ஸுக்கு எதிரா பேசுறீங்க. பி கேர்ஃபுல். நீங்க நினைக்கிற மாதிரி இது கோர்ட் ரூம் இல்ல, ஹாஸ்பிட்டல் என்று ராகவன் சொன்னதும் காவியா சிறு புன்னகையுடன் சொன்னாள், கோர்ட் ரூம் இல்ல ஹாஸ்பிட்டல், எதுவா இருந்தாலும் சரி, உண்மைதான் ஜெயிக்கும். நீங்க கிரியேட் பண்ண டூப்ளிகேட் ஆதாரத்தை கோர்ட்ல 2 நிமிஷத்துல நாங்க காலி பண்ணிருவோம் என்று காவியா சொன்னதும் அஞ்சலி சொன்னாள், நாங்க ஏன் போர்டு மெம்பர்ஸ பார்த்து பயப்படணும்? நாங்க எங்க மனசாட்சிக்கு மட்டும்தான் பயப்படுவோம். பண அந்தஸ்துக்கு பயப்படுற ஆட்கள் நாங்க இல்ல என்று அஞ்சலி சொன்னதும் ராகவன் அமைதியாக உட்கார்ந்திருந்தார். மற்ற போர்டு மெம்பர்ஸ் அனைவரும் ஆச்சரியத்தில் மூழ்கியிருந்தார்கள். பின் அனைத்து ஆதாரங்களையும் எடுத்துக்கொண்டு காவியாவும் அஞ்சலியும் அங்கிருந்து கிளம்ப போனார்கள். அப்பொழுது ஒரு நிமிடம் திரும்பி போர்டு மெம்பர்ஸை பார்த்து அஞ்சலி சொன்னாள், தயவு செஞ்சு இனிமே இப்படி ஒரு ஃபேக் எவிடன்ஸை கிரியேட் பண்ணி எங்க நேரத்தை வீணடிக்காதீங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ஃபேக் எவிடன்ஸை நாங்க நம்பிடுவோன்னு எங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க என்று சொல்லிவிட்டு நடக்க ஆரம்பித்தாள். அவள் பின்னால் சிரித்து கொண்டே காவியா நடக்க ஆரம்பித்தாள். அன்று மாலை டாக்டர் அர்ஜுன் வர்மாவின் அறையை காவியாவும் அஞ்சலியும் மீண்டும் சோதனையிட்டார்கள். அஞ்சலி கேட்டாள், ஏற்கனவே இங்க நல்லா பாத்துட்டோமே, மறுபடியும் மறுபடியும் ஏன் இங்க ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்க சொல்ற? எப்பவுமே ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப பார்க்கும்போது ஏதாவது புதுசா நம்ம கண்ணுக்கு தெரிய வரும். அதனாலதான் பார்க்க சொல்றேன் என்று காவியா சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அஞ்சலி ஒரு சின்ன சாவியை அர்ஜுன் மேசையின் டிராயரிலிருந்து எடுத்தாள். ஏ காவியா, இங்க பாரு, ஏதோ கீ மாதிரி இருக்கு
என்று அஞ்சலி சொன்னதும் காவியா அந்த சாவியை வாங்கி பார்த்தாள். அதில் லாக்கர் நம்பர் பொறிக்கப்பட்டு இருந்தது. இத பார்த்தா நார்மல் கீ மாதிரி தெரியல, இது லாக்கர் கீ மாதிரி இருக்கு. டாக்டர் அர்ஜுன் வர்மாவோட பிரைவேட் லாக்கரா இருக்கலாமோ? மேபி. ஆனா எதுவா இருந்தாலும் இத நாம தனியா டீல் பண்ண முடியாது. இன்ஸ்பெக்டர் ராஜேஷோட உதவி கண்டிப்பா நமக்கு வேணும் என்றாள் காவியா. பின் இருவரும் அந்த சாவியை எடுத்துக்கொண்டு இன்ஸ்பெக்டர் ராஜேஷை பார்த்தார்கள். விஷயத்தை சொன்னார்கள். இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் சொன்னார், குட், நானும் 2 கான்ஸ்டபிள்ஸும் உங்க கூட வரோம். லாக்கர்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம் என்று இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் சொன்னதும் காவியாவும் அஞ்சலியும் சரி என்றார்கள். பின் எல்லோரும் கிளம்பி லாக்கர் இருக்கும் அறைக்கு சென்றார்கள். லாக்கர் அறைக்கு வெளியில் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் மற்றும் அவருடன் வந்த 2 கான்ஸ்டபிள்ஸ் நின்று கொண்டார்கள். காவியாவும் அஞ்சலியும் மட்டும் லாக்கர் அறைக்குள் நுழைந்தார்கள். லாக்கர் அறையில் மங்கலான ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. வரிசையாக ஸ்டீல் கபோர்ட்ஸ் இருந்தது. நிறைய லாக்கர்கள் இருந்தது. லாக்கர் நம்பர் வைத்து டாக்டர் அர்ஜுன் வர்மாவின் லாக்கரை காவியா ஓபன் செய்தாள். அந்த லாக்கரில் நிறைய ஃபைல்ஸ் இருந்தது. அதற்கு அடியில் மெட்டாலிக் டிவைஸ் இருந்தது. அது ஒரு என்கிரிப்டட் டிரைவ். அதனை பார்த்ததும் அஞ்சலி சொன்னாள், ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்காருனா இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கணும். இதை நாம டீகோட் பண்ண ட்ரை பண்ணுவோம் என்று அஞ்சலி சொன்னதும் காவியா சரி என்று தலையாட்டினாள். பின் வெளியில் வந்து இன்ஸ்பெக்டர் ராஜேஷை பார்த்து காவியா சொன்னாள், சார், இது ஒரு என்கிரிப்டட் டிரைவ். இதை நாங்க டீகோடு பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்றோம் என்று காவியா சொன்னதும் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் சரி என்றார். பின் அங்கிருந்து எல்லோரும் கிளம்பினார்கள். உடனே ஒரு தொழில்நுட்ப வல்லுநரின் உதவியுடன் அந்த என்கிரிப்டட் டிரைவை டீகோட் செய்தார்கள். அதில் டாக்டர் அர்ஜுன் வர்மாவின் வாய்ஸ் ரெக்கார்டிங்ஸ், ஜேர்னல் என்ட்ரிஸ் அண்ட் சீக்ரெட் நோட்ஸ் இருந்தது. அதன் பிறகு அங்கிருந்து அவர்களின் அலுவலகத்திற்கு வந்தார்கள். அவர்களின் லேப்டாப்பில் அந்த டிரைவை சொருகி எல்லா ஆதாரங்களையும் பார்க்க ஆரம்பித்தார்கள். முதலில் டாக்டர் அர்ஜுன் வர்மாவின் வாய்ஸ் ரெக்கார்டிங்கை பிளே செய்தார்கள். இந்த மருத்துவமனையில் அண்டர் கிரவுண்ட் நெட்வொர்க் நடப்பதற்கான ஆதாரம் என்னிடம் உள்ளது. அவர்கள் சட்ட விரோத லாபத்திற்காக நோயாளிகளை தவறாக பயன்படுத்துகிறார்கள். நான் அவர்களுக்கு எதிராக செயல்பட்டாலோ அல்லது இந்த ஆதாரங்களை நான் வெளியிட்டாலோ என்னை அவர்கள் வாழ விட மாட்டார்கள். இதுதான் அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்கில் இருந்தது. இதனை கேட்டதும் காவியாவும் அஞ்சலியும் திடுக்கிட்டு போனார்கள். அஞ்சலி கேட்டாள், அவர் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. எஸ், இது சாதாரண மருத்துவமனை வழக்கு மட்டும் இல்ல, இது ஒரு கொலை, சட்ட விரோத செயல்கள் இந்த மருத்துவமனையில நடக்குது. துரோகம், சதி திட்டத்தின் மொத்த உருவமா அந்த மருத்துவமனையில யாரோ இருக்காங்க. அந்த குற்றவாளிய கண்டுபிடிச்சு சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கணும் என்று காவியா சொல்லவும் கடிகாரத்தில் 12 முறை மணி அடிக்கவும் சரியாக இருந்தது. நேரம் நள்ளிரவு 12 மணி. அத்தியாயம் 5. டாக்டர் அர்ஜுன் வர்மாவின் வழக்கு இன்று நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது என்ற செய்திதான் டாக் ஆஃப் த சிட்டியாக இருந்தது. நீதிமன்றம் பதட்டமாக காணப்பட்டது. நீதிமன்றத்தின் வாயிலில் பத்திரிகை நிருபர்கள் கையில் மைக்குடன் நின்று கொண்டிருந்தார்கள். கேமரா மேன்கள் தங்களது கேமரா சரியாக இருக்கிறதா என்று பார்த்து கொண்டு இருந்தார்கள். அங்கு கூடியிருந்தவர்கள் எல்லோரும் டாக்டர் அர்ஜுன் வர்மா பற்றியும் அந்த மருத்துவமனையை பற்றியும் காவியா அஞ்சலியை பற்றியும் பேசி கிசுகிசுத்துக் கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது காரில் வந்து இறங்கினார்கள் காவியாவும் அஞ்சலியும். எல்லோரின் பார்வையும் அவர்கள் மேல் பதிந்தது. நிருபர்கள் மைக்குடன் அவர்களை நோக்கி ஓடி வந்தார்கள். மேடம், யாருக்கு சாதகமா தீர்ப்பு வரும்னு நினைக்கிறீங்க? உண்மையிலேயே அந்த ஹாஸ்பிட்டல்ல என்ன நடக்குது? அங்க இருக்கிற நோயாளிகளுடைய தற்போதைய நிலைமை என்ன என்று மாற்றி மாற்றி கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அஞ்சலி சொன்னாள், வெயிட், கொஞ்சம் பொறுமையா இருங்க. கேஸ் கோர்ட்ல இருக்கும்போது நாங்க எங்க கருத்தை சொல்லக்கூடாது. கேஸ் முடியட்டும், நாம பேசலாம் என்று சொல்லிக்கொண்டே அவர்களை விலக்கி கொண்டு காவியாவும் அஞ்சலியும் நீதிமன்றத்திற்குள் நுழைந்தார்கள். அங்கு நீதிமன்ற அறையில் ஹாஸ்பிட்டல் போர்டு மெம்பர் மிஸ்டர் ராகவன் உட்கார்ந்திருந்தார். அவருக்கு அருகில் அவருக்காக வாதாட போகும் ஹை புரோஃபைல் டிஃபென்ஸ் லாயர் அமர்ந்திருந்தார். ராகவன் முகத்தில் எப்படியும் ஜெயித்து விடுவோம் என்ற ஓவர் கான்பிடன்ஸ் தெரிந்தது. வழக்கை பார்க்க வந்த அனைவரும் அவரவருக்கு தெரிந்த விஷயங்களை தங்களது சொந்த கற்பனையோடு சேர்த்து பேசிக்கொண்டு இருந்தார்கள்.
நீதிபதி உள்ளே வந்தார். அந்த அறை அமைதியானது. டாக்டர் அர்ஜுன் வர்மாவின் வழக்கு விசாரணை ஆரம்பமானது. முதலில் ராகவனின் வழக்கறிஞர் எழுந்து அவரின் வாதத்தை ஆரம்பித்தார். யுவர் ஆனர், டாக்டர் அர்ஜுன் வர்மா இறந்தது மருத்துவத்துறைக்கு மிகப்பெரிய இழப்பு. அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அவர் இறந்ததற்கு காரணம் அவரின் கவனக்குறைவுதான். அனஸ்தீசியா மிஷினில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மருந்து அதிகமாகிவிட்டது. அதனால் ஏற்பட்ட விபத்தில் அவர் நம் எல்லோரையும் விட்டுவிட்டு சென்று விட்டார். ஆனால் இதனை கொலை வழக்கு என்று நிரூபிக்க பொய்யான கட்டுக்கதையை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள் மதிப்பிற்குரிய காவியாவும் அஞ்சலியும். காவியா எழுந்து நின்றாள். நிதானமாக ஆனால் உறுதியாக சொன்னாள், யுவர் ஆனர், இது கட்டுக்கதை இல்லை, இது உண்மை. இதற்கான அனைத்து ஆதாரங்களும் எங்களிடம் இருக்கிறது. இது கவனக்குறைவால் ஏற்பட்ட விபத்து இல்லை, இது ஒரு திட்டமிட்ட கொலை என்று எங்களால் நிரூபிக்க முடியும் என்று சொல்லிவிட்டு ஒரு பென்டிரைவை கொடுத்தாள். அது நீதிமன்றத்தில் இருக்கும் புரொஜெக்டருடன் இணைக்கப்பட்டது. பென்டிரைவில் 2 வீடியோ ஃபைல்கள் இருந்தது. முதல் ஃபைல் பிளே செய்யப்பட்டது. அதில் நர்ஸ் சாவித்ரி ஆபரேஷன் தியேட்டருக்குள் நுழைவதும் அனஸ்தீசியா மிஷின் அருகில் சென்று திரும்புவது போலவும் உள்ள ஒரு வீடியோ ஒளிபரப்பானது. அடுத்த வீடியோ ஃபைல் பிளே செய்யப்பட்டது. அதில் டாக்டர் அர்ஜுன் வர்மா இறப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு மருத்துவமனை காரிடரில் நர்ஸ் சாவித்திரியும் டாக்டர் அர்ஜுன் வர்மாவும் நின்று பேசிக் கொண்டிருக்கும் வீடியோ ஒளிபரப்பப்பட்டது. பின் காவியா சொன்னாள், டாக்டர் அர்ஜுன் வர்மா இறப்பதற்கு சில மணி நேரம் முன்பு நர்ஸ் சாவித்திரியும் டாக்டர் அர்ஜுன் வர்மாவும் பேசிக் கொண்டிருக்கும் வீடியோவை இப்பொழுது நாம் பார்த்தோம். அதில் சாவித்திரி நெற்றியில் இருக்கும் ஸ்டிக்கர் பொட்டை பாருங்கள். அதேபோல் அனஸ்தீசியா மிஷின் அருகில் செல்லும் பொழுது நர்ஸ் சாவித்திரியின் நெற்றியை பாருங்கள். இரண்டிற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. டாக்டர் அர்ஜுன் வர்மா இறந்த அன்று நர்ஸ் சாவித்திரி சிவப்பு நிற பிளெயின் ஸ்டிக்கர் பொட்டை வைத்திருக்கிறார்கள். ஆனால் அனஸ்தீசியா மிஷின் அருகில் செல்லும் பொழுது நர்ஸ் சாவித்திரியின் நெற்றியில் கல் வைத்த ஸ்டிக்கர் பொட்டும் திருநீரும் குங்குமமும் இருக்கிறது. இதிலிருந்து நமக்கு ஒன்று தெளிவாக புரிகிறது. சிசிடிவி ஃபுட்டேஜில் இருந்து பழைய ஃபுட்டேஜை எடுத்து காப்பி செய்து டாக்டர் அர்ஜுன் வர்மா இறந்த அன்று நர்ஸ் சாவித்ரி ஆபரேஷன் தியேட்டருக்குள் நுழைந்தது போல் எடிட் செய்து இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அனஸ்தீசியா மிஷினில் நர்ஸ் சாவித்திரியின் கைரேகை இல்லை என்று ஃபாரன்சிக் ரிப்போர்ட் சொல்கிறது. அப்படியென்றால் அனஸ்தீசியா மிஷினை நர்ஸ் சாவித்ரி லாகின் செய்யவில்லை என்பது நமக்கு தெள்ளத் தெளிவாக தெரிகிறது என்று காவியா சொன்னதும் நீதிபதி கேட்டார், அப்படியென்றால் அனஸ்தீசியா மிஷினை யார் லாகின் செய்தார்கள்? யுவர் ஆனர், அந்த மிஷின் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மிஷின். அதனை ரிமோட் மூலம் ஆபரேட் செய்யலாம். ரிமோட் அந்த மருத்துவமனையின் போர்டு மெம்பர்ஸிடம் உள்ளது என்று காவியா சொன்னதும் நீதிபதி முன்னோக்கி வந்தார். புருவங்களை உயர்த்தினார். இது விபத்தல்ல, கொலை வழக்கு என்பது அவருக்கு புரிய ஆரம்பித்தது. காவியாவின் வாதங்களை பார்க்க பார்க்க ராகவனுக்கு வியர்க்க ஆரம்பித்தது. அவருக்குள் பதட்டம் அதிகமானது. அஞ்சலி எழுந்தாள். யுவர் ஆனர், நான் நர்ஸ் சாவித்திரியை விசாரிக்க விரும்புகிறேன். அதற்கு நீதிமன்றம் அனுமதி அளிக்க வேண்டும். பெர்மிஷன் கிராண்டட் என்று நீதிபதி சொன்னதும் நர்ஸ் சாவித்ரி கூண்டில் ஏறினாள். பயத்தில் அவள் கைகால் எல்லாம் நடுங்கியது. சாவித்திரியிடம் அஞ்சலி விசாரணையை ஆரம்பித்தாள். உங்க பேர்? சாவித்ரி. நீங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல எவ்வளவு வருஷமா வேலை பாக்குறீங்க? 20 வருஷமா. டாக்டர் அர்ஜுன் வர்மா பத்தி சொல்லுங்க. தங்கமான மனுஷன். நோயாளிக நலன்தான் அவருக்கு முக்கியம். அவர் ஆபரேஷன் பண்ணும் போதெல்லாம் நான் தான் உதவிக்கு கூட இருப்பேன். அன்னைக்கு ஆபரேஷன் இருந்ததா? இருந்தது. ஆனா கடைசி நேரத்துல கேன்சல் ஆயிடுச்சு. ஏன்? பேஷண்டோட பிபி லெவல் அதிகமா இருக்கு, அதனால நாளைக்கு ஆபரேஷன் வச்சுக்கலான்னு டாக்டர் சார் சொன்னாரு. டாக்டர் சார்னா? அர்ஜுன் சார். ஓகே. எப்பவும் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள இருக்கிற சிசிடிவியை செக் பண்ணுவீங்களா? கண்டிப்பா. ஹாஸ்பிட்டல் ரூலே அதுதான். ஓ, தினமும் நீங்க தான் செக் பண்ணுவீங்களா? இல்ல, அன்னைக்கு யாரு டியூட்டில இருக்காங்களோ அந்த நர்ஸ் தான் செக் பண்ணணும். சம்பவம் நடந்த அன்னைக்கு டியூட்டி நர்ஸ் யாரு? நான் தான் மேடம். அப்போ சிசிடிவி செக் பண்ணீங்களா? பண்ணல. ஏன் பண்ணல? அன்னைக்கு சிசிடிவி செக் பண்ண வேண்டான்னு எனக்கு உத்தரவு வந்தது. யாரு உத்தரவு போட்டது? ஹெட் நர்ஸ் வந்து சொன்னாங்க. போர்டு ஆபீஸ்ல இருந்து இப்பதான் போன் பண்ணி சொன்னாங்க. அதனால சிசிடிவி செக் பண்ண வேண்டான்னு சொன்னாங்க. மீறி நான் செக் பண்ணா வேலை போயிடுமோன்னு பயந்து செக் பண்ணல மேடம். ஓ, இத உங்களுக்கான ஷிஃப்ட் லாக்ல குறிச்சு வச்சிருக்கீங்களா? ஆமா மேடம், சிசிடிவி சோதனை ஒத்திவைக்கப்பட்டதுன்னு போட்டிருக்கேன் மேடம் என்று சாவித்திரி சொன்னதும் எதிர்த்தரப்பு வக்கீல் எழுந்து சொன்னார்.
மேலிடத்து உத்தரவிற்கு பயந்து தனது கடமையை சரியாக செய்யாத இந்த நர்ஸின் வாக்குமூலத்தை நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய அவசியமில்லை யுவரானர். அன்று மேலிடத்துக்கு பயந்து கடமையை செய்யாதவர் இன்று யாருடைய மிரட்டலுக்கோ பயந்து பொய்யான வாக்குமூலத்தை கொடுக்கலாம் இல்லையா? அதனால் இந்த சாட்சியை நாம் நம்ப வேண்டாம் யுவரானர். அப்ஜெக்ஷன் யுவரானர். எனது சாட்சியை பொய்யானவர் என்று அவமானப்படுத்தும் விதமாக டிஃபென்ஸ் லாயர் பேசுகிறார். சஸ்டைன்ட். கவுன்சில் ஸ்டிக் டு கொஸ்டின்ஸ். பேர்டன் மீ யுவரானர் என்று சொல்லிவிட்டு எதிர்த்தரப்பு வக்கீல் உட்கார்ந்து விட்டார். பின் நீதிபதி சொன்னார், வழக்கு விசாரணை மதிய உணவு இடைவேளைக்கு பின் தொடரும் என்று சொல்லிவிட்டு எழுந்து சென்றார். மதிய உணவு இடைவேளைக்கு பின் வழக்கு விசாரணை தொடர்ந்தது. டாக்டர் அர்ஜுன் வர்மாவின் பிரைவேட் லாக்கரிலிருந்து எடுக்கப்பட்ட என்கிரிப்டட் டிரைவை நீதிமன்றத்தில் கொடுத்தாள் காவியா. அதில் இருக்கும் அனைத்து தகவல்களையும் நீதிபதி பார்த்தார். டாக்டர் அர்ஜுன் வர்மாவின் வாய்ஸ் ரெக்கார்டு ஒலித்தது. பின் பேஷண்ட் ரெக்கார்ட்ஸ் அனைத்தையும் நீதிமன்றத்தில் காவியா சமர்ப்பித்துவிட்டு சொன்னாள். நோயாளிகளின் வருகை பதிவு தேதியும் அவர்கள் டிஸ்சார்ஜ் ஆகி சென்ற தேதியும் மாறி மாறி இருக்கிறது. அதாவது நோயாளிகள் அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதற்கு முன்பே டிஸ்சார்ஜ் ஆகிவிட்டதாக ரெக்கார்டில் இருக்கிறது. சில நோயாளிகள் இன்னும் அங்கேயே இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் டிஸ்சார்ஜ் ஆகிவிட்டதாக ரெக்கார்டில் இருக்கிறது. மருத்துவமனை சீல் கூட மாறியிருக்கிறது. இதிலிருந்து அந்த மருத்துவமனையில் இருக்கும் நோயாளிகளுக்கு எதிராக அநீதி நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இதனை தெரிந்து கொண்ட டாக்டர் அர்ஜுன் வர்மாவை உலகத்தை விட்டே அனுப்பிவிட்டார்கள் என்று காவியா சொல்ல சொல்ல ராகவனின் பதட்டம் அதிகமானது. பின் நீதிபதி சொன்னார், இன்று சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரங்கள் அனைத்தும் வலுவானது. நீதிமன்றத்தால் ஒரு நாளும் புறக்கணிக்க முடியாதது. தீர்ப்பு சொல்லும் முன் இந்த ஆதாரங்களை கருத்தில் கொண்டு இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கும். வழக்கு விசாரணை நாளை தொடரும் என்று சொல்லிவிட்டு நீதிபதி எழுந்து சென்றார். காவியாவும் அஞ்சலியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். ராகவனின் உள்ளத்தில் நிமிடத்திற்கு நிமிடம் பயம் அதிகமானது. அத்தியாயம் 6. இன்று தீர்ப்பு நாள். விசாரணையின் இறுதி நாள். மக்கள் அனைவரும் ஆர்வத்தோடு காத்து கொண்டு இருந்தார்கள். அந்த மருத்துவமனையை நம்பியிருக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள், மருத்துவ ஊழியர்கள், பத்திரிகையாளர்கள் என்று நீதிமன்றத்தில் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. வழக்கு விசாரணை தொடங்கியது. ராகவனின் வக்கீல் டிஃபென்ஸ் லாயர் எழுந்து நின்றார். அவரின் வாதத்தை ஆரம்பித்தார். யுவர் ஆனர், நேற்று மதிப்பிற்குரிய இளம் வக்கீல்களான காவியா மற்றும் அஞ்சலி இந்த நீதிமன்றத்தில் கொடுத்த சாட்சியங்கள் அனைத்தும் என் கட்சிக்காரருக்கு எதிராக ஜோடிக்கப்பட்ட ஆதாரங்கள். நோயாளிகளின் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அந்த மருத்துவமனையில் இருந்துதான் எடுக்கப்பட்டது என்பதற்கு என்ன ஆதாரம்? என்கிரிப்டட் டிரைவில் இருப்பது டாக்டர் அர்ஜுன் வர்மாவின் குரல்தான் என்பதற்கு என்ன சாட்சி? இன்றைய கால தொழில்நுட்பத்தில் யாரு வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அதனால் அந்த குரல் டாக்டர் அர்ஜுன் வர்மாவின் குரல்தான் என்பதற்கான ஆதாரம் வேண்டும். நர்ஸ் சாவித்ரி ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்தவள். பயத்தின் காரணமாக அல்லது பண தேவைக்காக என்ன வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் சொல்ல வாய்ப்பிருக்கிறது. அதனால் அனைத்து சாட்சியங்களையும் மறு விசாரணை செய்ய மாண்புமிகு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று டிஃபென்ஸ் லாயர் சொல்லி முடித்ததும் நீதிபதி காவியா மற்றும் அஞ்சலியை பார்த்தார். காவியா எழுந்து நின்றாள். அவளின் வாதத்தை தொடங்கினாள். சாட்சி இருக்கிறது யுவரானர். அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்கில் இருப்பது டாக்டர் அர்ஜுன் வர்மாவின் குரல்தான். இதோ அதற்கான சாட்சி என்று சொல்லி ஒரு பேப்பரை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தாள் காவியா. நீதிபதி அதனை வாங்கி பார்த்தார். பின் சொன்னார், யூ கேன் ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். அந்த நோயாளிகளின் ரெக்கார்ட்ஸ் அனைத்தையும் நாங்கள் அந்த மருத்துவமனையிலிருந்துதான் எடுத்தோம் என்பதற்கு எங்களிடம் சாட்சி இருக்கிறது என்று சொல்லி இன்ஸ்பெக்டர் ராஜேஷ், மருத்துவமனை அட்மினிஸ்ட்ரேஷனில் பணிபுரியும் உயர் அதிகாரி மற்றும் மருத்துவமனை சிசிடிவி ஃபுட்டேஜ் என்று அனைத்து ஆதாரங்களையும் சமர்ப்பித்தாள். இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் மற்றும் மருத்துவமனை அட்மினிஸ்ட்ரேஷனில் பணிபுரியும் உயர் அதிகாரி இருவரும் நடந்த உண்மைகளை நீதிபதியிடம் மறைக்காமல் சொன்னார்கள். பின் காவியா சொன்னாள், இதிலிருந்து நாங்கள் சமர்ப்பித்த அனைத்து ஆதாரங்களும் உண்மை என்று மாண்புமிகு நீதிமன்றத்திற்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த ஆதாரங்களில் இருந்து டாக்டர் அர்ஜுன் வர்மாவின் மரணம் ஒரு விபத்து இல்லை, திட்டமிட்ட சதிவேலை என்பது நமக்கு தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. திட்டமிட்ட சதிவேலையா?
யாரு அதை செய்தது? உங்களுக்கு யாரு மேலும் சந்தேகம் இருக்கிறதா? சந்தேகமில்லை. உறுதியாக யாரு குற்றவாளி என்று எங்களுக்கு தெரியும். யாரது? மிஸ்டர் ராகவன் என்று காவியா சொன்னதும் டிஃபென்ஸ் லாயர் எழுந்தார். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எனது கட்சிக்காரர் மருத்துவமனையின் போர்ட் கமிட்டி ஹெட். சமுதாயத்தில் மரியாதை அந்தஸ்துள்ள மதிப்புமிக்க நபர். அவர் மேல் அபாண்டமாக பழி போடுவதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் எனது கட்சிக்காரரை எவ்வாறு குற்றவாளி என்று எதிர்த்தரப்பு வக்கீல் சொல்லலாம் என்று டிஃபென்ஸ் லாயர் சொன்னதும் நீதிபதி காவியாவை பார்த்து கேட்டார். எதன் அடிப்படையில் மிஸ்டர் ராகவன் குற்றவாளி என்று கருதப்படுகிறார்? அதற்கு ஏதேனும் ஆதாரம் இருக்கிறதா? இருக்கிறது யுவர் ஆனர். மிஸ்டர் ராகவன் தான் குற்றவாளி என்று நிரூபிக்க எங்களிடம் ஒரு முக்கிய சாட்சி இருக்கிறது. அதனை நான் இங்கே சமர்ப்பிக்க விரும்புகிறேன். எஸ், ப்ரொசீட் என்று நீதிபதி சொன்னதும் கடைசி ஆதாரத்தை காவியா நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தாள். பின் சொன்னாள், இது சர்ஜிக்கல் ரோபோட்டின் பேக்கப் மெமரி. சர்ஜிக்கல் ரோபோட் என்பது ஆபரேஷன் தியேட்டரில் பயன்படுத்தப்படும் ஒரு ரோபோட். ஆபரேஷன் தியேட்டரில் நடக்கும் அனைத்தையும் இது ரெக்கார்டு செய்து வைத்துக் கொள்ளும். தேவை ஏற்படும் பொழுது இதனை வைத்து நோயாளிகளுக்கு என்ன மாதிரி அறுவை சிகிச்சை நடந்திருக்கிறது, இப்பொழுது என்ன மருந்து கொடுக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் எளிதாக முடிவெடுக்க முடியும். டாக்டர் அர்ஜுன் வர்மா இறந்த அன்று என்ன நடந்தது என்பதை இந்த ரோபோட் பதிவு செய்து வைத்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு காவியா அந்த வீடியோவை பிளே செய்தாள். அதில் அனஸ்தீசியா மிஷின் லாகின் ஆகிறது. ஆனால் அனஸ்தீசியா மிஷின் அருகில் யாருமே இல்லை. வீடியோ முடிவடைந்தது. பின் காவியா சொல்ல ஆரம்பித்தாள். இதிலிருந்து ரிமோட் மூலம் இது லாகின் செய்யப்படுகிறது. அந்த ரிமோட் மிஸ்டர் ராகவனிடம்தான் இன்று வரை இருக்கிறது என்று காவியா சொன்னதும் டிஃபென்ஸ் லாயர் எழுந்து நின்றார். ரிமோட் ராகவனிடம் இருந்தால் அவர்தான் செய்திருப்பார் என்பதற்கு என்ன சாட்சி? ரிமோட் அவரிடம் இருப்பது தெரிந்து யாராவது இதனை செய்து அவரை மாட்டிவிட நினைக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக. ஆனால் அதற்கு இங்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் அந்த ரிமோட்டை இயக்க அந்த மருத்துவமனையில் வேலை பார்க்கும் 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஒன்று மறைந்த டாக்டர் அர்ஜுன் வர்மா, மற்றும் ஒருவர் உங்கள் கட்சிக்காரர், சமுதாய அந்தஸ்துள்ள மரியாதைக்குரிய மிஸ்டர் ராகவன் என்று காவியா சொன்னதும் நீதிமன்றத்தில் நிசப்தம் அதிகரித்தது. எல்லோரும் வியப்போடு ராகவனை பார்த்தார்கள். அஞ்சலி எழுந்து நின்றாள். அவளின் வாதத்தை தொடங்கினாள். யுவர் ஆனர், பேஷண்ட் ரெக்கார்ட்ஸ் மாற்றி எழுதப்பட்டதற்கு 2 காரணங்கள். ஒன்று, காப்பீட்டு நிறுவனத்தில் இருந்து வரும் இன்சூரன்ஸ் பணம். 2வது, அரசாங்கத்திலிருந்து கிடைக்கும் நிதி. இப்பொழுது ஒரு பேஷண்ட் மருத்துவமனையில் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அவருக்கென்று ஒரு பெட் ஒதுக்கப்படும். இப்பொழுது அவர் டிஸ்சார்ஜ் ஆகிவிட்டார் என்று ரெக்கார்டில் சொல்லிவிட்டால் வேறு ஒரு நோயாளியை அட்மிட் செய்யலாம். அதாவது பெட் 1, பேஷண்ட் 2, அவர்கள் மூலம் கிடைக்கும் ஃபீஸும் டபுள். காப்பீட்டு நிறுவனங்கள் நோயாளி சிகிச்சை பதிவுகளின் அடிப்படையில் மருத்துவமனைகளுக்கு பணம் செலுத்துகின்றன. அதாவது அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது, அனுமதிக்கப்பட்ட நாட்கள், மருந்து வழங்கப்பட்டது என்ற சிகிச்சை பதிவுகளின் அடிப்படையில் மருத்துவமனைகளுக்கு பணம் செலுத்துகின்றன. அதனால் பேஷண்ட் ரெக்கார்டுகளை பொய்யாக்கினால், அதாவது அறுவை சிகிச்சை நடக்காமல் நடந்தது என்று சொல்லி காப்பீட்டு நிறுவனத்தில் இருந்து அறுவை சிகிச்சைக்கான பணத்தை வாங்கலாம். ஒரு நோயாளி 3 நாட்கள் மட்டுமே அந்த மருத்துவமனையில் இருந்திருப்பார். அவர் 10 நாட்கள் இருந்தார் என்று சொல்லி 10 நாட்களுக்கான பணத்தை காப்பீட்டு நிறுவனத்திலிருந்து வாங்கலாம். அதேபோல் சில ஏழை நோயாளிகளின் மருத்துவ சிகிச்சைக்கு அரசாங்கமே மருத்துவமனைக்கு நிதி தருகிறது. நோயாளிகளின் அட்மிஷன் அதிகமானால் அரசாங்கத்தில் இருந்து கூடுதல் நிதி கிடைக்கும். அதனால் ஒரு பேஷண்ட் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுதே அவர் டிஸ்சார்ஜ் ஆகிவிட்டார் என்று சொல்லி வேறு ஒரு பேஷண்டை அட்மிட் செய்வது, இதன் மூலம் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகம் என்று சொல்லி அரசாங்கத்தில் இருந்து அதிக நிதியை வாங்கிக் கொள்வது. இதுதான் ராகவன் செய்த குற்றம். அவரின் பேராசைதான் இதற்கு காரணம். காப்பீட்டு நிறுவனத்தை ஏமாற்றி அரசாங்கத்தை ஏமாற்றி பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்டு இருக்கிறார். கடவுளுக்கு அடுத்ததாக பொதுமக்கள் கையெடுத்து கும்பிட்டு எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சுவது டாக்டரிடம்தான். கோவிலுக்கு அடுத்து அவர்கள் அதிகமாக நம்புவது மருத்துவமனையைதான். அப்பேற்பட்ட மருத்துவமனையின் போர்ட் கமிட்டியில் தலைமை பொறுப்பு வகிக்கும் மிஸ்டர் ராகவன் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்டு நோயாளிகளின் நம்பிக்கையை தவிடுபடியாக்கிவிட்டார். இந்த உண்மை
டாக்டர் அர்ஜுன் வர்மாவிற்கு தெரிந்துவிட்டது. டாக்டர் அர்ஜுன் வர்மா நேர்மையானவர். நோயாளிகளின் நலன்தான் அவருக்கு முக்கியம். அதனால் இந்த உண்மையை வெளியில் சொல்லிவிடுவார். அப்படி சொல்லிவிட்டால் தான் சட்டத்திற்கு முன் குற்றவாளி ஆகிவிடுவோம் என்ற பயத்தில் மிஸ்டர் ராகவன் டாக்டர் அர்ஜுன் வர்மாவை இந்த உலகத்தை விட்டே அனுப்ப திட்டமிட்டார். ஆனால் அதே சமயம் இந்த விஷயம் வெளியில் தெரிந்தால் தான் மாட்டிக்கொள்வோம், மருத்துவமனையின் பெயர் கெட்டுப்போய்விடும் என்று யோசித்தார். அதனால் டாக்டர் அர்ஜுன் வர்மாவின் மரணத்தை விபத்து போல் எதேச்சியாக நிகழ்ந்தது போல் நடத்த திட்டமிட்டார். அதன்படியே நடத்தி முடித்தார். சட்டத்தையும் மக்களையும் ஏமாற்றிவிட்டோம். இனி மீண்டும் காப்பீட்டு நிறுவனத்தையும் அரசாங்கத்தையும் ஏமாற்றி பணம் சம்பாதிக்கலாம், ராஜா போல் வாழலாம் என்று கற்பனை கோட்டை கட்டி ஆனந்த கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்தார். ஆனால் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பது போல் இம்முறை மிஸ்டர் ராகவன் மாட்டிக்கொண்டார் என்று அஞ்சலி சொல்லி முடித்ததும் டாக்டர் அர்ஜுன் வர்மாவின் தங்கை மீராவின் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வடிந்தது. நீதிபதி தீர்ப்பை வாசிக்க ஆரம்பித்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு ஆதாரங்களின் அடிப்படையில் மருத்துவமனைக்குள் மோசடி செய்ததற்காகவும் டாக்டர் அர்ஜுன் வர்மாவின் மரணத்திற்கு நேரடி பொறுப்பேற்றதற்காகவும் இந்த நீதிமன்றம் திரு ராகவனை குற்றவாளியாக கருதி அவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளிக்கிறது என்று நீதிபதி சொல்லிவிட்டு எழுந்து சென்றார். ராகவன் மனமுடைந்து அழுதார். இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் மற்றும் கான்ஸ்டபிள்ஸ் ராகவனின் கையில் விலங்கை மாட்டி அழைத்து சென்றார்கள். டாக்டர் அர்ஜுன் வர்மாவின் தங்கை மீரா எழுந்து வந்து காவியா அஞ்சலியின் கையில் முகம் புதைத்து அழுதாள். அவர்களுக்கு நன்றி சொன்னாள். பின் அங்கிருந்து கிளம்பினாள். நீதிமன்றத்திலிருந்து வெற்றி பெருமிதத்துடன் காவியாவும் அஞ்சலியும் வந்தார்கள். பத்திரிகைக்காரர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொன்னார்கள். பின் அங்கிருந்து அவர்களின் காரை நோக்கி சென்றார்கள். காவியா டிரைவ் செய்ய அஞ்சலி பக்கத்தில் உட்கார்ந்தாள். அப்பொழுது அஞ்சலி கேட்டாள், ஏ காவியா, டாக்டர் கிரண் ஞாபகம் இருக்கா? பொறாம பிடிச்ச டாக்டர், நாம கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே வெடுக்கு வெடுக்குன்னு பதில் சொன்னாரே. ஞாபகம் இருக்கு. நான் முதல்ல அவர்தான் குற்றவாளியா இருக்கும்னு சந்தேகப்பட்டேன். சேச்சே, அவருக்கு அந்த அளவுக்கெல்லாம் தைரியம் இல்ல. அவர்கிட்ட இருக்கிற ஒரே கெட்ட குணம் பொறாமதான். அர்ஜுன் வர்மா மாதிரி ஆக முடியலன்ற பொறாமதான். மத்தபடி தப்பான ஆள் இல்ல. அது என்னவோ உண்மைதான். பொறாமப்படுறவங்க எல்லாம் குற்றவாளினா நாம இந்த மருத்துவமனையில இருக்கிற எல்லாரையும் தான் விசாரிக்கணும். சரிதான், யாருக்குத்தான் பொறாம இல்ல? யாரு நல்லா இருந்தாலும் யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. அவன் தேவைக்கு அவன் உழைக்கிறான். என்னவோ இவங்க கை காசை கொடுத்து வாழ வைக்கிற மாதிரி ரொம்ப பொறாமப்படுறாங்க. சரிதான் காவியா, நிறைய பேருக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. என்ன விஷயம்? கடவுள் கொடுக்க நினைக்கிறத யாராலும் தடுக்க முடியாது, கடவுள் தடுக்கிறத யாராலும் கொடுக்க முடியாது. என்ன பஞ்சு டேலாக்கா? யாயா என்று இல்லாத காலரை அஞ்சலி தூக்கி விட்டதும் காவியா சிரிக்க ஆரம்பித்தாள். இருவரும் நீதி வென்ற சந்தோஷத்தில் சிரித்த முகத்தோடு அவர்கள் வீட்டை நோக்கி சென்றார்கள். கதை முடிவுற்றது. இந்த கதை நான் எழுதின கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தமிழ் வானொலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.